அனைவருக்கும் வணக்கம். ஆம், நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது ஒரு கேம் சேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த ரவுண்ட் டேபிள்ல. இது ஒரு 7 வருஷமா பண்ணிட்டுருக்கேன் நானு. ஆரம்பிச்சதனுடைய ஒரு நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, அந்த வருஷம் வந்த திரைப்படங்களுக்கு அம் ஒரு ஆதரவு குடுக்கணும். நமக்கு ரொம்ப புடிச்ச படங்களுக்கும். எடுத்த இயக்குனர்கள்லாம் கொஞ்சம் ஒண்ணு சேர்த்து அந்த வருஷம் பேச வேண்டிய சில டாபிக்ஸ் எடுத்து பேசலாம். அந்த படங்கள பொறுத்தும் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு கூர்மையான ஒரு பார்வை வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் நானு. அஃப்கோர்ஸ் அப்பலேருந்து இப்போ நெறைய ரவுண்ட் டேபிள்ஸே ஒரு ட்ரெண்டாக மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள்ல பல பேர் ஏற்கனவே பேசினாலும் பேசியிருப்பீங்க. பட் என்னுடைய நோக்கம் இன்னும் மாறல கண்டிப்பா. அதுவாகத்தான் இருக்கு. அதனால மட்டுமே ரொம்ப அரசியல் ரீதியாகவும் சரி, கிராஃப்ட் வைஸும் சரி, ரொம்ப யூனிக்கான ஒரு ஃபிலிம்ஸ் அந்தந்த வருஷங்களுக்கான அங்கீகாரம் அது கிடைக்கணும் அப்படின்னு நான் என்னைக்கும் நினைச்சிருக்கேன். ஸோ அந்த காரணத்தினால் உங்க உங்க எல்லாருக்கும் ஒரு அழைப்பு குடுத்திருந்தேன். ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. 2 பேர் ஜாயின் பண்ண முடியல. அவங்களும் வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஒண்ணு தமிழரசன் பச்சமுத்து, லாபத் பந்தை எடுத்தவங்க. அம் ஒரு பெர்சனல் ரீசன்ஸா வர முடியல. இன்னொன்னு வாழை எனக்கு ரொம்ப புடிச்சது. ஸோ மாரியும் ரொம்ப வரணும்னு ஆசைப்பட்டாங்க. பட் இருந்தும் ஐ திங்க் ஷூட்டிங் வேலையில இருக்கிறதுனால. மேபி ஒரு ஒரு அன்பான ஒரு ஸ்பேஸ்ல ஆரம்பிக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. விச் இஸ் நீங்க இங்க மற்றவர்களுடைய படங்கள் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருந்தா, அம் அதில் நீங்க ரொம்ப ரசிச்ச ஒரு ஒரு விஷயமாக என்னவாக இருக்கும் அப்படின்றத நீங்க தனிப்பட்ட முறையில ஒரு வோட் ஆஃப் தேங்க்ஸ் மாரி ஒவ்வொருத்தரையும் கவர் பண்ணணும்ட்டு இல்ல. பட் உங்களுக்கு சட்டுன்னு சுத்தி பார்க்கும்பொழுது அ சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுனா, நீங்க சொல்லலாமோ அப்படின்னு தோணுச்சு. எல்லார் படமும் பார்த்துருக்கேன். கொட்டுக்காளி ரொம்ப பேசப்பட்டிருக்க வேண்டிய படம்னு எனக்கு தோணுது. அதுக்கான அளவு ரொம்ப கம்மியா தான் கிடைச்சது அதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் கொட்டுக்காளி முக்கியமான படம்னு நான் நினைக்கிறேன்னா, அ ஒரு தமிழ் ஜியோகிராஃபிய ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றதுன்றது நம்ம சினிமால ரொம்ப குறைவு. அத ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டா பேசியிருந்தது அப்படின்னு எனக்கு அ தோணுச்சு. அதே மாதிரி மெய்யழகன் அ அ ஒரு தமிழ் நிலப்பரப்புடைய உணர்வுகள ரொம்ப சரியா பிரதிபலிச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அ லவ்வர் இந்த ஜெனரேஷனுடைய ஒரு சரியான ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா எந்த இடத்துலயும் அ நிலை கொள்ளாத ஒரு ஒரு தன்மைய உளவியல் ரீதியா நான் சந்திக்கிற ஆட்கள்ட்ட பார்க்குறேன். அது ரொம்ப ப்ராப்பரா அதில இதுவாச்சு. அண்ட் மகாராஜா நெறைய எல்லாராலயும் கொண்டாடப்பட்ட ஒரு இது. அந்த ஸ்க்ரீன் ப்ளேக்காகவே அது பேசப்பட வேண்டிய ஒரு படம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா வகையிலுமே ஒரு ஒரு படமும் முக்கியமான இடத்துக்குள்ள இருக்குன்னு தோணுது எனக்கு. எனக்கு சாரோட படத்தில் ஒரு சீனை மட்டும் குறிப்பிட்டு சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. என்னென்னா, ரஜினி சாரும் அமிதாப் சாரும் அந்த செஞ்சது ஒரு தவறு அப்படின்னு சொல்லிட்டு சந்திக்கிற ஒரு சீன் இருக்குது. பொதுவாக அது எப்படி ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு நமக்கே தெரியும். அது வேற ஒரு இதில் இருக்கும். அதை அவங்க இந்தியாவின் தலை சிறந்த 2 நடிகர்கள் உட்காந்துருக்கும் போது பார்த்தா டேங்லஸ்க்கு ஒரு கட்டு இருக்கும். காற்றடிச்சு இப்படி இப்படி ஆடிட்டு இருக்கோம். அப்படி சில இனானிமேட் ஒரு மூடை, அதாவது இந்த சீன் எப்படி இதுக்கப்புறம் எப்படி போகுதுங்கிறதுக்கு ஒரு மூடை சொல்லி அப்படி அது அது நம்ம ரியலிஸ்டிக் ஃபிலிம்ஸில் அதிகம் பார்ப்போம். இந்த மாதிரி மெகா ஸ்டார்ஸ் இருக்கக்கூடிய படங்களில் பார்க்குறது ஆல்மோஸ்ட் நான் பார்த்ததில்ல. ரொம்ப இதாக இருந்துச்சு. அவருடைய படம் நான் முழுசாக பார்க்கல. ஆனால் அதோடைய தாக்கத்தோட ஒரு விஷயத்தை என்னால் சொல்ல முடியும். வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அப்படி படம் ஓட்டு இருந்து பார்த்த உடனே ஒரு ஷார்ட்டை பார்த்தோன்னா வாவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஆக்சுவலாக ஏதோ ஒரு அழகான ஷாட். இது எனக்கு தமிழ் படம் கூட எனக்கு தெரியல. நான் டக்குன்னு போயிட்டேன். நான் அது மலையாள படமாக இருந்திருக்கலாம், தெலுங்கு படமாக இருந்திருக்கலாம். என் பொண்ணு உடனே பாஸ் பண்ணிட்டான். பார்க்குறியா சொல்லு, ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம். அது கொட்டுக்காளி கொஞ்சம் பார்த்தேன். எனக்கு உண்மையாகவே ஆசையாக இருந்து சரி அது இப்படி பார்க்கக்கூடாது, இன்ஜஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு தான் நான் பொறுமையாக பார்க்கணும் அப்படின்னு அதை வச்சுருக்கிறேன். சாரி லவர் பார்க்கல, உங்களுக்கு இன்னும் ஃபுல்லாக பார்க்கல. அவரோட படம் மகாராஜன் ஃபுல்லாக நான் பார்த்துட்டேன். அது சார் சொன்னதை நான் அப்படியே வழிமொழிகிறேன். ஏன்னா அது ஒரு ஒரு எடிட்டிங் பேட்டர்னுக்கான ஒரு இது. அண்டு ரொம்ப வருஷம் கழித்து விஜய் சேதுபதிங்கிற அந்த நடிகனுக்கு நல்ல தீனி போட்ட ஒரு படம்னு சொல்லலாம். எனக்கு இவங்க 2 படத்தோட இதுதான் எனக்கு ஆனால் வேட்டையனில் நான் இப்போ வெளியே இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பேசியிருப்போம். நம்ம கூட இருந்த ஒருத்தவங்க, அவங்க கூட இருந்த ஒருத்தவங்க இங்கே போய் இப்போ இவ்வளோ பெரிய ஸ்டாரோட சேர்ந்து ஒரு படம் பண்ணும்போது அதோட கண்டென்ட்டோட இம்பார்ட்டன்ட் இருக்குல்ல, அது மேலோங்கி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அவர் படத்துலையும் சரி, வெயிலுமே சரி, இந்த கில்ட்டை பற்றி பேசி அதை ஒரு கதைக்களமாக வச்சு பேசினது
ஒரு ஒரு மையலும் மொத்த குடும்பமே கில்ட். அந்த ஒரு மாதிரி கடைசியாக வரும்போது அந்த கில்ட்டை இங்கே டிஸ்கஸே பண்ணல. கில்ட்டை டிஸ்கஸ் பண்ணாதனால கூட மேபி எனக்கு நிறையா விஷயங்கள் நடக்கதாக இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு குற்றம் செஞ்சுட்டோன்றதை உணரும் போது ஒரு குற்றம் உணர்ச்சி ஒரு மாதிரி மேன்மேலே செய்யும். கோவம் வேற ஒன்று இடத்துக்கு கொண்டு போகும். நம்ம ஏதோ தப்பு செஞ்சுட்டோமோன்னு உணரும் போது அந்த வேட்டையில் வர்ற ஒரு சேஞ்ச் இருக்குல்ல, ஒரு கேரக்டருக்கான ஒரு சேஞ்ச் வரும். அது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக மாறுறது இருக்குல்ல. எனக்கு இந்த 2 படங்களையும் எனக்கு அந்த கில்ட்டை மையமாக வச்சு பேசினா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ரெசன்டேஷனாகவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெய்யழகன் மாதிரி ஒரு 10 படம் தொடர்ந்து வரும்போது கொட்டுக்காளி இன்னும் நிறைய மக்களுக்கு போய் சேரும். அதோட பிளேஸு அது வந்து எனக்கு தேட்டரில் படம் பார்க்குறோம். 2 படத்தையும் ஏன் சேர்த்து வச்சு பேசுனா 2 படமும் அப்படி தான் எனக்கு தோணுச்சு. நான் 2 பெரிய ஸ்டார்ஸ் ரஜினி சார் இருக்கார், அமிதாப் பச்சன் இருக்கார், இருக்குல்ல இவங்களாம் இருக்காங்க, கார்த்தி இவங்களாம் இருக்காங்க. நான் படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு நிதானம் இருந்துச்சு அந்த படத்தில். அது எங்கேயும் எனக்கு வேகமாக கூட்டு ஓடலை, ஒரு பெரிய நிதானமாக அது ஒரு ப்ரெசன்டேஷன் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி காமாக இருந்துச்சு. எனக்கு அப்போ தோணுச்சு, ஓகே இது மாதிரி தொடர்ந்து ஒரு 10 படம் வந்தால் கொட்டுக்காலிங்ஸும் கொஞ்சம் நல்லா ரீச் இதாக இந்த மாதிரி கொட்டுக்கால் மாதிரி நிறையா படம் வரும்போது நம்ம மக்கள்கிட்ட ஒய்டாக போய் ரீச் ஆகும்ட்டு. எனக்கு லவ்வர் கூட ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு ஒரு மிரர் தெரியும்ல, நம்ம ஒரு டைத்தில் இருந்த ஒரு மிரர் டீப்பில் இது மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்களும் பயங்கரமா லவ் பண்ணீங்களா? அதில் இருக்கும் அந்த கதாபாத்திரமா சொல்கிறேன். அது மிரராக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அது அவர் படம் அதையாவது பண்ணும்ல. நம்மகிட்ட எப்பயோ இருந்ததை இல்லை இப்போ எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்க விஷயத்த வந்து எடுத்து வச்சு டிஸ்கஸ் பண்ணுறது. எனக்கு அது லவ்வர் வந்து பயங்கர இம்பேக்டாக இருந்துச்சு. மணிகண்டன் ஒரு சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் படத்தை எனக்கு வந்து சேதனேட்ட நான் ஒரு வாட்டி பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், எப்படிண்ணே இதை கதை கேட்டு எப்படி வைக்க முடியும், இல்லை நீ நரேட் பண்ணுறது உனக்கு தெரியாது, அதுக்கு மேலே நரேட் பண்ணுவோம் அப்படின்னு. அது வந்து எனக்கு அண்ணனோட ரைட்டிங், அந்த ரைட்டிங் ஸ்டைலு, ஏன்னா அது எனக்கு இந்த கிராஃப்ட் மேலே இவங்க இப்போ எல்லாமே கிராஃப்டாக இரு ஒரு மாதிரி கலெக்டிவாக இருக்க ரொம்ப பிடிக்கும். அது வந்து கிராஃப்டாக ஒரு படம் தெளிவாக இருக்கிறது, ரைட்டிங்கில் ஒரு கமாண்டிங் இருக்கிறது, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க நீங்க ஞானவேல் அவர்களுடைய படம் பொறுத்து ஒரு கில்ட் அப்படின்னு நீங்க சொல்லும் போதுல அதுல இன்னொரு ஒரு அடிஷனல் லேயராக என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு லெவல் வரைக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் அது கொண்டாடுற ஒரு மனநிலையில கூட நம்ம இருக்கோம். ஸோ அது வெறும் அந்த கதாபாத்திரம் சார்ந்த ஒரு குற்ற உணர்ச்சி மட்டும் இல்லாம அத ஒருவேளை நீங்க கொண்டாடி இருந்தால் அது உங்களுடைய ஒரு மனநிலையவே ஓரளவுக்கு உங்களுக்கு எடுத்து சொல்ற மாதிரி தானே இருக்கு. எனக்கும் வேட்டையன்ல நீங்க ஸ்பெசிஃபிக்கா சொன்ன அந்த பாயிண்ட் தான் பயங்கர லைக் எப்படி சொல்றது? ஆடியன்ஸோட பயாஸ வச்சு ப்ளே பண்ண ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு விஷயத்த நம்ம எவ்வளோ பயாஸ்டா பார்க்குறோங்கிறது அந்த மேட்ட கீழ இருந்து புல் பண்ற மாரியான ஒரு விஷயம் பண்ணது வந்து, அது இவ்ளோ பெரிய ஒரு ஸ்டார் படத்துல பண்றதுக்கு பயங்கர கட்ஸ் வேணும்னு நெனைக்கிறேன். ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு, "டேய் நீ தப்புடா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார வச்சு ஒண்ணு சொல்ற. ஏன்னா, அது அந்த பொது புத்தி யூசுவலா பொது புத்திய நம்ம இது பண்ணும்போது, ஈஸியா அந்த படத்த ரீச் பண்ண வைக்கிறதுக்கான இது இருக்கு. நெறையா வழிகள் இருக்கு. ஆனா, அந்த ம். பொது புத்திய கொஸ்டின் பண்ணி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படத்த வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கட்ஸ் தான் நெனைக்கிறேன் அது. அண்டு மெய்யழகன் பொறுத்தவரைக்கும் அதுதான் அது. லைக் ஒரு ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் படமா தான் தெரிஞ்சுச்சு. ஏன்னா, ஒரு கான்வர்சேஷனல் ட்ராமால ஒரு ஸ்டாரு வந்து நடிக்கிறாங்க. அத பார்த்துட்டுருக்கோம். ஏன்னா, நம்ம ஒரு பிஃபோர் சீரிஸ் மாரியான படங்கள்லாம் பார்த்துட்டு, இதெல்லாம் தமிழ் சூழல்ல வர முடியுமா? அந்த மாரி ஒரு ஏக்கங்கள் தான் இருந்திருக்கிற ஒரு டைம்ல, இந்த மாரியான ஒரு படத்த தியேட்டர்ல நிகழ்த்தி காட்டுறது அண்ட் ஒரு அப்படிங் படி மேல போய் இப்போ ஒரு காதல் அப்படிங்கிறது கூட ஒரு ஆக்சஸிபிள் விஷயம்ல. அத பொறுத்து பல படங்கள் நம்ம ஆ பார்த்திருக்கோம். கரெக்ட்டு. அதுல வரக்கூடிய ஒரு உரையாடலே 2 மணி நேரத்துக்கு நம்ம ஆமாமா. பண்ண முடியுமான்னு தெரியாத ஒரு தெரியாததுல. அதுவும் ஒரு மைக்ரோ எமோஷன்ஸ வச்சு 2 ஆண்கள் வந்து படத்த ம். நவுத்த முடியும். அத என்கேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அண்டு கொட்டுக்காளி வந்து அதான் கொட்டுக்காளி எனக்கு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா யூசுவலா நம்ம ஃபெஸ்டிவல் படம் அந்த மாரி பார்க்கும்போது, அந்த கிரவுடு ஃபெஸ்டிவல் கிரவுடு வந்து நைஸ்ல அப்படிங்கிற மாரியான ஒரு கிரவுடா இருப்பாங்க. ஆனா நம்ம ஊர்ல நம்ம எமோஷனோட அத பார்க்கும்போது, காமெடி சீன்ஸ்க்குலாம் பிளாஸ்ட் ஆவறது. இந்த பேசிங்ல ஒரு படத்த வந்து அணுகுறாங்க. நான் சென்னையில ஒரு தியேட்டர்ல தான் உட்காந்து பார்த்தேன். பயங்கர இன்வெஸ்டடா பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாருமே. எனக்கு மகாராஜாவ பொறுத்தவரைக்கும் நான் குறிப்பா ஒரு விஷயம் சொல்லணும்னா, இப்ப இன்னைக்கு தியேட்ரிக்கலா பெருசா போற படங்கள், பயங்கர பிளாஸ்ட் ஆகுற படங்கள்லாம் மொமெண்ட்ஸ் நம்ம பேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாரியான ஒரு இது இருக்கு. ஆனா அந்த நேரத்துல மகாராஜா எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு அந்த ஜான்ருக்கு ட்ரூவா அந்த சஸ்பென்ஸ் மிஸ்ட்ரினா அதுக்குண்டான விஷயங்கள் மட்டும் தான் வந்துட்டு ஒரு இடத்துல அதெல்லாம் வரும்போது ஒரு பிளாஸ்ட் ஆகுது. ஸோ அது ஒரு ஃபில்ம் மேக்கரா, ரைட்டரா வந்து ஓகே அந்த ப்ரெஷர் இல்ல. நம்ம எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஏதாச்சும் ஒண்ணு அட்டென்ஷன கிராப் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்ற மாரி இல்ல. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் நாளு ரிவ்யூஸ் எதுவும் இல்லாம பார்க்குறேன். எனக்கு தியேட்டர் அமைதியாவே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ம். ஸோ அந்த நட்டி ஷிஃப்ட் ஆகுற இடத்துலயும் இதுலயும் ஃபுல் பிளாஸ்ட் ஆகும்போது தான் ஓகே ஃபுல்லா இன்வெஸ்டடா இருந்திருக்காங்க. ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல.
அமைதியா இருக்கும்போது நமக்கு பயமா இருக்கும்ல. கனெக்ட் ஆகுறாங்களா? இல்லையா? அப்படின்ற மாரி. அந்த விதத்துல எனக்கு ஃபுல்லா அந்த ஜான்ருக்கு ட்ரூவா ஸ்டே பண்ணி ஒரு படத்த அ ஆர்கானிக்கா மொமெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்துச்சு. அது மகாராஜால எனக்கு மிதிலன் இம்ப்ரெசிவா உங்களுக்கு அது ஒரு ஒரு பயம் குடுத்த ஒரு விஷயமாக இருந்துச்சா? இந்த பெரும்பாலான படத்துக்கு இவர் சொல்ற மாரி கொஞ்சம் அமைதியா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்டின்னும்போது, யூசுவலா ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, இயக்குனர்கள் வந்து மக்களோட ரியாக்ஷன்ஸ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க படம் பார்க்கும்போது. அது கரெக்ட்டான இடங்கள்ல வருதான்னு. கமலா தேட்டர்ல பார்க்குறதுக்கும், பகசோல பார்க்குறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு எனக்கு. அப்படியா? ஆனா ஒரு இடம் மட்டும் எல்லா இடம் ஒர்க் ஆச்சு. நட்டியோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ லாஸ்ட்டா ஒருத்தன் பேசும்போது அவங்களோட பிரச்சனை என்ன எல்லாரும் பேசிருவாங்க. நான் என்ன பேசுறதுன்னு தெரியாம. நம்ம நெரிசல்லாம் பேசிட்டு வந்துருவாங்க. ஐய்யய்யோ! பாயிண்டெல்லாம் ஒவ்வொண்ணா போய்க்கிட்டு இருக்கு. அது எனக்கு கூழாங்கல் ரொம்ப பிடிச்சது. கொட்டுக்காளி பயங்கர பிடிச்சது. ஏன்னா கூழாங்கலோட கொட்டுக்காளி எனக்கு லேயர்டா நெறைய இருந்தது பிடிச்சது. பேசின விஷயங்கள் எல்லாமே இவங்க படம் பார்த்து நான் புரிஞ்சத விட, இவங்க இன்டர்வியூல பேசுற விஷயங்கள் வச்சா நெறைய ம். தெரியுது. இன்னொன்னு எனக்கு அந்த ஒரு கன்டென்ட் எடுத்துக்கிறோம். இவருக்கு ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஒரு ஸ்டைல் இருக்கு. அத வந்து பொருத்தி அத ஒரு கருத்தா சொல்ற அந்த இருக்குல்ல. இது நெறைய நான் அப்பாஸ் கியாரஸ்டிமியோட படங்கள் நான் வேர் இஸ் மை ஹோம் சரி, நான் அவரோட படங்கள் வந்து இந்த ஒரு ஸ்டைல் வச்சுட்டு எல்லாத்தையும் அந்த கருத்து சொல்லுவாரு. அது ரொம்ப நம்ம ஒரு நெனச்சத தாண்டி நின்னுட்டுருக்கும். அந்த மாரி எனக்கு தோணுச்சு. எனக்கு அந்த இன்ன வரைக்கும் கூட இது எப்படிங்க எடுத்தேன்னு கேட்டுட்டே இருந்தேன். அந்த மாடு சீன் எப்படி எடுத்தாருன்னு தெரியல. ம். அக்யூரசி அவ்ளோ பர்ஃபெக்ஷன் இருந்துச்சு. கேட்டா 13 நாள் ட்ரெய்னிங், 14 நாள் ட்ரெய்னிங் சொல்லிட்டே இருந்தாரு. 1 மாசம் ட்ரெய்னிங். அந்த அப்புறம் கேட்டேன் அந்த காகம் அ வந்து உட்கார்றது மட்டும் சிஜி மீதியெல்லாம் லைவ் தான் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா, மாடு கிட்ட வந்தா முட்டுது. அப்படின்னு போகுது. திருப்பி "ஏய் நீ என்ன பண்ண? நான் போறேன்" அப்படின்னு சொல்லி போறான். அவனும் முட்டுது. அவ்ளோ அக்யூரசி இருக்கு. அப்புறம் அந்த பொண்ணு வருது. அசால்ட்டா கூட மாஸான சீன் அது. ஸோ இவ்ளோ அக்யூரசி கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா எப்படி பண்ணா அவரு சொல்றாப்புல. நான் அசால்ட்டா பார்த்துட்டேன். அவரு அதுக்கு முன்னாடி எவ்வளோ ட்ரெயின் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ சீன். அந்த பாட்டு போக, போக அந்த மணல அப்படியே ஏத்தி ஒரு பூம் கிரியேட் பண்ணி ஒரு பங்குன்னு ஒண்ணு குடுத்தாரு பாருங்க. ஒரு இது பக்கத்துல நானும் அஸ்வினி, "ஓ! என்னய்யா இப்படி பண்ணிட்டான் அந்த ஆளு" அப்படின்னா. அப்படின்ட்டு. நான் சார் படம் அந்த வேட்டையன் வந்து இதான் இவரு சொல்லிட்டாரு. ரஜினி சார் மாரி ஒரு ஜயன்ட் வச்சுக்கிட்டு, அ அத கில்ட் கிரியேட் பண்ணி அது ஒரு அ என்ன சொல்றது ஒரு அ என்கவுண்டருக்கு ஆப்போசிட்டா பேச வச்சு ஒரு மாஸ் செட் பண்றதுக்குல்ல. ஐ மீன் ம். மாஸ்ன்னு சொல்ல முடியாது. அது எனக்கு அந்த அவரு அவர் மாரி சூப்பர் ஸ்டார் வச்சுட்டு எந்த விஷயமும் பேசினது, அந்த அரசியல் பேசுனது பயங்கரமா அது மாஸாவே, கட்ஸாவே ஒரு பெருமையா பார்க்குறேன். அவர பார்த்து ஒரு என்ன சொல்றது? ஒரு "யோவ் கெத்தயா நீ" அப்படின்ற மாரி நான் பார்க்குறேன். அது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அண்ட் பிளண்ட் பண்ண விஷயம் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அந்த மாஸையும், கன்டென்ட்டையும் உங்களுக்கு இப்போ ஒவ்வொருத்தர பத்தி நீங்க அந்த படங்கள் பொறுத்து பேசும்பொழுது, அதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் என்ன? அது சார்ந்து கிடைக்கக்கூடிய பாராட்டுகள்லாம் வந்துட்டுருக்கு. உங்க படம் ரிலீஸ் ஆன போது இந்த மாதிரி பாராட்டுகள்லாம் உங்களுக்கு ஜெனரலா பரவலாக கிடைச்சதா? நீங்க ஒரு ஒரு பிரயத்னத்தில ஈடுபடுறீங்கல்ல, உங்க வெவ்வேறு படங்கள வச்சு. இதெல்லாம் என்னுடைய முயற்சிகள். இத நோக்கி தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு அதனுடைய சித்தாந்தமாக இருக்கட்டும். அது இந்த உலகத்துக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு 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 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதா? இன் டெர்ம்ஸ் ஆஃப் பரவலா இம்மீடியேட்டா கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸஸாக இருக்கட்டும், விமர்சனங்களாக இருக்கட்டும், படைப்பாளிகளாக உங்களுக்கு நீங்க அத எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்கணும்னு நெனச்சேன் நான். நான் நம்ம சூழல்ல விமர்சனம்ங்கிறது ஒரு பொருட்டா இல்லாம இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன் பொருட்டா இல்லாம இருக்குன்னு நினைக்கிறேன்னா, அதுல ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் விமர்சனமா இருக்கிற தன்மை ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஒரு விமர்சனத்துக்குன்னு எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா? ஸோ விமர்சனம் அப்படிங்கிறது என்ன நோக்கத்தின் அடிப்படையில இங்க நிகழ்த்தப்படுது? அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு எழுப்ப வேண்டிய முக்கியமான கேள்வின்னு நினைக்கிறேன். சும்மா இப்ப என் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, என் படம் ஃபர்ஸ்ட்டு ஷோ அ ஓவர்சீஸ்ல வேட்டையன் வருதுன்னா, அதுக்கு முன்னால படம் டிசாஸ்டர்ன்னு ஹேஷ்டேக் வந்துருச்சுங்க. இந்த இந்த ஒப்பீனியன ஃபர்ஸ்ட்டு ரிவ்யூ பார்க்குறது எல்லாருக்குமே ரிவ்யூ பார்க்குற பழக்கம் வந்துருச்சு. ஆன்லைன்ல போய் இதில சோசியல் மீடியால போய் என்னமா பார்க்கக்கூடாதுன்னு. எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் பார்க்குற ஒரு 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 ஹேபிட் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. இப்ப நீங்க வந்து உள்ள போறப்போ ஃபர்ஸ்ட்டு உங்க மைண்ட் செட் என்னன்னா, இந்த படம் டிசாஸ்டர் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு டே. இத மாறுறதுக்கு 2 நாள் ஆச்சு. ஆடியன்ஸ் போய் பார்த்துட்டு, அவங்க படம் புடிச்சிருக்குன்னு சொன்ன பிறகு அது மாறுச்சு. இது ஒரு பெரிய படம். அதனால 2 நாள் இல்ல 5 நாள் அது உயிரோட இருக்கு. ம். இது ஒரு சின்ன படமா இருந்து நிகழுதுன்னா, 2 நாள்ன்றது அதுக்கு ரொம்ப பெரிய
டைம் ஜோன். அதில் வந்து அந்த ஒப்பீனியன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஒப்பீனியனை மாற்றுற சக்தி அங்கே இருக்காது. ஏன்னா தியேட்டர் கம்மியாக இருக்கும், ஷோஸ் கம்மியாக இருக்கும், நிறைய ப்ராக்டிக்கல் பிரச்சனை இருக்குது. ஸோ இது எதையும் இங்கே கணக்கில் எடுத்துக்கிறதுக்கான இப்போ அதனுடைய மோட்டிவேஷன் என்னவா பார்க்குறீங்க நீங்கள்? நான் அந்த கள்ளிப்பால் கொடுக்குற மாதிரி தான் பார்க்குறேன். அது நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பெண் குழந்தை பிறந்தா கள்ளிப்பால் குடிக்கிறது. அது மாதிரி உங்களுக்கு பிடிக்காத வந்துட்டாங்களா? அதாவது நீங்கள் விரும்பாத ஒருத்தர் வந்து அந்த படத்தில் இருந்தாலோ, நடிச்சிருந்தாலோ, எடுத்திருந்தாலோ, உடனே கள்ளிப்பால் ஊத்து அப்படிங்கிற தன்மை வந்து இங்கே ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால் இப்படி ஒரு ஹேஷ்டேக் வர்றதை குறித்து இங்கே இந்த ரிவ்யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த ஒப்பீனியனுமே இல்லையா அப்படின்றது என் கேள்வி. இப்போ நீங்கள் அதை பற்றி பேசணும்ல. இது வரவே இல்லை, ஏன் இது வந்து இப்படி வருதுன்னு ஒன்று வரணும் இல்லையா? இங்கே ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக இல்லாமல் இவங்களை அடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடவே இருக்கிறதுன்றது இங்கே ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குன்னு சொல்கிறேன். ஐடியாலஜி காரணம் இருக்குது. இப்போது நான் பேசுகிற கருத்துக்கள் மேலே எதிர் ஐடியாலஜி உள்ளவங்க இங்கே வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ஆர்மி மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க நான் பேசுகிறதுக்கு அகெயின்ஸ்டாக தான் பேசுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல கருத்து இல்லை. இப்போ இதை சமப்படுத்துகிற பொறுப்பை நான் இந்த ரிவ்யூஸ் கிட்ட தான் எதிர்பார்க்குறேன். இல்லை அப்புறம் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் இப்போ அவர் சொன்ன மாதிரி இப்போ கொட்டுக்காளி எடுத்துக்கிட்டோம்னா கொட்டுக்காளி எங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவல்ஸ் மூலியமாகவும் அதை நாங்கள் ஒரு ஓடிடி கொண்டு போயிருந்தாலுமே எங்களுக்கு வந்து அது பயங்கர அப்போயே நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஒரு இது வந்து எக்கனாமிக்கலாக இதை போட்டதை ரெக்கவர் பண்ணுற ஒரு படமாக எப்போயும் மாறிடுச்சு. இதை ஒன்லி இதோட ஒரு பியூர் இதோட இருக்கிற ஐடியா என்னென்னா ஒரு ஆடியன்ஸுக்கு கொண்டு வருவோம். இது ஃபெஸ்டிவல்ஸில் இருக்க ஆடியன்ஸ் பார்த்துட்டு இவர் சொன்ன மாதிரி நைஸில் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதா இல்லாமல் நம்ம ஆடியன்ஸோடலேருந்து கதை எடுத்துருப்போம், அவங்கள்ட்ட கொண்டு வந்து வைப்போன்றோம். ஸோ இது இங்கே வைக்க வரும்போது கொட்டுக்காளி வியாபார மெய்யழகர் மாதிரியான பொதுவாக எல்லா படங்களுமே வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல. அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கான எனக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு இண்டிவிஜுவாலிட்டி போதும் தான் நான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு மாதிரி ஒரு ரொம்ப சாதாரணமாக சொன்னால் ஒரு ஆட்டம் அந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா குரூப்பாக அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இண்டிவிஜுவாலிட்டி ரொம்ப முக்கியம் இல்லை. இண்டிவிஜுவாலிட்டி இல்லாதனால தான் நம்ம இங்கே ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எனக்கு அந்த இது மிஸ் ஆகுது. அது ரொம்ப முக்கியம்னா பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி ரொம்ப பேசுகிறாங்க. ஆ எனக்கு அது அர்த்தம் புரியவே இல்லை. ஒரு படத்தை பற்றி, படத்தினுடைய வியாபாரத்தை பற்றி ப்ரொடியூசர் பேசலாம், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தேட்டர் இவங்க பேசலாம். படம் எடுத்தவங்கிற அடிப்படையில் ஒரு முதலீடு நம்ம நம்பி போட்டிருக்காங்க, அது வந்துருச்சான்ற இது இருக்கலாம். இப்போது ஒரு ஆடியன்ஸுக்கு படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றின கேள்வி அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மித்திலன், இப்போ உங்க ஃபில்ம் இருக்கிற மகாராஜா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அது கொஞ்சம் ஒரு ஒரு நாடு அளவில் பேசப்படுற ஒரு படமாக மாறிச்சு இல்லையா? அப்போ நிறைய தகவல்கள், நிறைய நியூஸ் இதை பொறுத்து ஓகே மகாராஜா இந்த வருஷத்துல இவ்வளவு சம்பாதிச்சிருக்கு, மகாராஜா இவ்வளவு சம்பாதிச்சிருக்கு அப்படின்ற ஒரு 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 நியூஸாகவே அது எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பரவலாக வந்துச்சு. அது உங்க பார்வையில கண்டிப்பாக பட்டிருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு படைப்பாளியாக உங்களுக்குள்ள வரக்கூடிய உணர்ச்சிகள் என்ன? நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு எக்ஸ்டென்ஷனா கேட்குறேன் நான். இல்லை நானே செக் பண்ணுவேன். நம்மளது எவ்வளோ படம் எவ்வளோ அமௌண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கு ஆ, அப்படின்னு. ஆ. நானும் பொது புத்தி உள்ள ஆள் தானே. அதனால அது நம்ம பண்ணும்போது செக் பண்ணுவேன். இல்லை நான் அதுக்கு முன்னாடி பேசின விஷயம் விமர்சனம் சார்ந்த பேசுறது. இப்போ நான் பேச போகிறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. பட் மைண்டில் இப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பிளண்ட் ஆகிருக்காங்க சினிமாவோட மக்கள். அப்புறம் அவருக்கு யாராவது ஒரு ஹீரோ தேவைப்பட்டு இருப்பாங்க. அப்பா அம்மா தவிர்த்து யாராவது ஒருத்தர் வந்து கும்பிடுறதுக்கு நம்மளை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்து இருந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஒரு செலிப்ரேஷன் மொமெண்ட்டுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. அப்போது அவர் என்னோட ஆள். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஆள் இப்போ சார் சொன்னார்ல எனக்கு அது பிடிச்ச ஆட்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஆளை பற்றி தப்பாக படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டிசாஸ்டர்னு சொல்லி போடுறாங்க. அப்புறம் பேமெண்ட் வாங்கிட்டு அதெல்லாம் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் தாண்டி படம் சுவாரஸ்யமாக கொடுக்கணும் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இப்போ ஒரு படமெல்லாம் ரிவ்யூ ஃபுல்லாக ஆன்லைன் ஃபுல்லாக கழுவி ஊற்றப்பட்ட ஒரு படம் பெரிய ஹிட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஆன்லைன் ஃபுல்லாக பயங்கரமாக கொண்டாடப்பட்ட படம் ஃப்ளாப் ஆகிருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில். இதை மேட்ச் பண்ணுறது இது சரியாக தப்பான்னு எப்படின்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல. சம்டைம் வந்து சரியான கருத்தை சொல்லியிருக்க மாட்டாங்க. படம் சுவாரஸ்யமாக எடுத்திருப்பாங்க. ஆனால் படம் ஹிட் ஆகிருக்கும். இது அக்செப்ட் பண்ணுறதான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு சில படங்கள் பார்க்கும்போது பயங்கர ஹிட் ஆகிருக்கும். உள்ள பேசப்பட்ட கருத்து வந்து எனக்கு வந்து 1% உடன்பாடு. ஸோ ஒரு விதத்துல நீங்க சொல்றதுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனா பார்க்கணும் அப்படின்னா, அந்த ஒரு தனி மனுஷனுக்கும் ஸ்க்ரீன்ல அவன் அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாயகனுக்கும் அவனுக்கு ஒரு உறவு மாதிரி ஒண்ணு உருவாகுதுல்ல. அதுதான் அப்ப நம்ம ஒரு அளவுக்கு உடைக்க வேண்டியிருக்கு. இல்லையா? ஒரு ஒரு இல்லை, நீங்கள் தாராளமாக கொண்டாடுங்க, நீங்கள் ஃபேனாக இருங்க, நான் அவனை ரசிக்கிறேன், எனக்கு அவரை பார்த்தாலே பிடிக்கும், இதெல்லாமே இருக்கலாம்.
ஆனா அவர் கொலை பண்ணாலும் அவருக்கு தப்பு கிடையாதுன்னு நீங்க சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். அது அதுதான். கிரைம்னா கிரைம் எவ்வளவுதான். இப்போ உங்களோட அட்டாச்மெண்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்குமானதுன்றது தான் கேள்வி. இன்னொன்னு இன்னொரு தரப்பு இருக்குல்ல, அது இப்போ ஒரு நடிகர் இன்னொரு நடிகரோட ஃபேன்ஸ் வந்து இன்னொரு நடிகருடைய ஃபேன்ஸ குறைக்கிறதோ, கூட்டுறதோ அது 2 நடிகர் சம்மந்தப்பட்டது இல்ல. அந்த படத்துல பல டெக்னீஷியன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ம். சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சவங்க இருக்காங்க. ஒரு அந்த வாய்ப்புக்காக 10 வருஷம், 15 வருஷம் காத்திருந்து அந்த வாய்ப்ப பெற்றவங்க இருக்காங்க. அந்த படம் கீழ விழுந்துச்சுன்னா, அவங்க கீழ விழுந்தாங்கன்னு தான் அர்த்தம். இல்லை இப்போ உங்கள் அண்ணன் சொல்கிறது எப்போ ஒரு சொல்கிறதுலாம் இருக்குல்ல இப்போ பொட்டுக்காளி மாதிரியான படத்துக்கு என்ன சொல்ல முடியும் நீ இப்போ எஸ்கே அண்ணன் வந்து இப்போ அவர் வேற படம் தயாரிக்க போயிடுவார், சூரியனே வேற படத்தை நடிக்க போயிடுவார். கொட்டுக்காளி மாதிரியான படங்கள் வர்றது அடுத்து வேற ஒரு ப்ரொடியூசர் பண்ணணும்ல. எஸ்கே அண்ணன் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க முடியாது, எல்லாரும் இந்த மாதிரி ஒன்று பண்ணணும்ல. என்ன இது எல்லா பத்துக்கும் தான் சேர்த்து சொல்கிறேன். விமர்சனங்கள் வந்து எல்லா விதத்துலேயும் சரியாக இருக்குது தவறாக இருக்குன்னு சொல்லல, அது மேம்படுத்தணும்ல. ஒரு படைப்பாளி என்னையும் சேர்த்து அது மேம்படுத்தணும். இப்ப அது நடக்கிறது தான் நான் சொல்கிறேன். ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வர்றவங்ககிட்ட படம் நல்லா இருக்கு நல்லா இல்லையா இருக்கா நல்லா எப்படி இருக்குன்ற கேட்குற கருத்து போய் அது சரியில்லையாமே இது சரியில்லையாமே செகண்ட் ஹாஃப் பிளாக்காக இருக்காமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் இதாக இருக்காமே அது இருக்கலாமே இவங்களே அந்த இது ஒரு என்டர்டெய்னிங்கா நீ உன்னால கலாய்க்க முடியுதா அந்த படத்தை அப்படின்னு? அவங்க பதில் சொல்ல அப்படியே கடந்து போகணும்னு நினைக்கிறவங்க நின்று பதில் சொல்லிட்டு போகிற சுச்சுவேஷன் வருது இல்லை. இன்னொன்று அவங்க சார்ந்து இருக்கிற ஒரு தொழில் சினிமாவை தான் நீங்கள் சார்ந்து இருக்கிறீங்க. நீங்கள் சொல்கிற விமர்சனமோ செய்தியோ சினிமா சார்ந்து அதுலேருந்து தான் சம்பாதிக்கிறீங்க, அதை வச்சு தான் சாப்பிட்றீங்க, உங்கள் குடும்பம் இயங்குறது, உங்கள் பிள்ளை படிக்கிறது எல்லாம் அதை வச்சு தான். அதையே அழிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் உள்ளே வர்றதுங்கிறது ஒரு பெரிய மனநோய் அது. ஏன்னா நான் அதை ஒன்று சேர்த்து சொல்கிறேன். ஐயா நீங்கள் வெறும் சொல்லணும்னா நீங்கள் சொல்லிவிடுங்க. என்னென்னா இவரோட இது ஏன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிமு அது இங்கே தமிழ்நாட்டில் ஹிட்டு பேன் இண்டியா ஃபிலிம் கிடையாது. இன்டர்நேஷ்னலாக போய் அவ்வளோ ரெக்கக்னிஷன் வாங்கிட்டு வந்த படம் கொட்டுக்காளி தவிர கூழாங்கல்லையும் விட்டுருவோம். வேறு ஏதாவது படம் டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வருதா சொல்லுங்கள். நீங்கள் ரிவ்யூவர் நீங்களே யோசிக்க வேண்டியிருக்கு. நாங்கள் கூட பார்த்துருக்க மாட்டோம், உங்களுக்கு தெரிஞ்சிருப்போம். உங்களுக்கே ஒரு டவுட் வருது அப்படின்னா அது இட்ஸ் 1 in a million. அதை நம்ம எப்படி தூக்கி கொண்டாடி இருக்கணும். நான் சொல்கிறது ரிவ்யூவர்ஸை சொல்கிறேன், எங்களை விட்டுருங்க. ஏன்னா நாங்கள் நிறைய பேர் போய் அதுக்கு என்னென்ன ஆதரவு கொடுக்கணுமோ நாங்கள் எல்லாம் பண்ணோம். இப்படி ஒரு படம் நம்ம ஊரில் ஏன்னா நமக்கு மலையாளம் படம் மாதிரி வரல, அதை மாதிரி வரல, இதை மாதிரி வரலன்னு குறை சொல்ல மட்டும் தெரியுது. ஆனால் இவ்வளோ இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னிஷனோட வர்ற படத்தை நீங்கள் என்ன பண்ணீங்க? ரிவ்யூவே பண்ண தெரியல. அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு சரியாக ரிவ்யூ பண்ண தெரியல, அதுதான் உண்மை. ஏன்னா அதுக்கு ஒரு படிப்பு இருக்குது. நீங்கள் ஒரு ஃபிலிம் அப்ரிசியேஷன் பண்ணணுன்னா உங்களுக்கு அதை பற்றின குறைஞ்சபட்ச அறிவு வேணும். அது இல்லாதனால தான் இது நடக்குது. அதைத்தான் நான் முதல்ல அதை சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இந்த படம் ஒழுங்காக நீங்கள் அதை அப்ரோச் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அவரை மாதிரி இன்னும் 4 பேர் வந்திருப்பாங்க, இன்னொரு 10 படங்களுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் நடந்திருக்கும். அதை விடுறதில்ல. ஸோ இவங்களுடைய கடமையே என்னவா மாறிடுச்சிங்க, அது அவங்களுக்கே தெரியுதான்னு எனக்கு தெரில. அந்த முதல் 3 நாள் அதாவது படத்தோட மேக்ஸிமம் கலெக்ஷன் வந்து ஆடியன்ஸ் வந்து பார்க்கக்கூடிய அந்த 3 நாளைக்குள்ளே அந்த படத்தை அடிக்கிறது தான் ரிவ்யூவாக இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ரிவ்யூங்கிறதே எப்படி இருக்குன்னா, படத்துக்கு இன் சர்வீஸ் ஆஃப் மூவிங்கிறத தாண்டி அது ஒரு ஸ்டாண்ட் அலோன் கன்டென்ட்டாக கிரியேட் பண்ணணுங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. இதுக்குள்ளே என்ன வச்சா வேகமாக பரவும், அது பர்சனல் அட்டாக் கூட வைக்கலாம் அங்கே, அந்த மாதிரியான இடத்துக்குலாம் நகர்றதுங்கிறது ரொம்ப அன்ஹெல்த்தியாக ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்துட்டு அதான் சைக்கலாஜிக்கலாகவே நிறையா ப்ளே பண்ணுறாங்க. இந்த மாதிரி லேக் இருக்கான்ற கொஸ்டின்ஸ் ஆகட்டும், அதோட தம்ப்நெயில்லையே வந்து ரொம்ப ஒரு மாதிரி மக்கள் முகம் சுளிக்கிற மாதிரியான ஒரு பிக்சர்ஸை தம்ப்நெயிலாக போகுது. அண்ட் இதனோட விளைவு தான் இன்னைக்கு வந்து ஐயோ தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேனேங்கிற குரல்கள் திரும்பி திரும்பி ஓடிடியில் பார்த்துட்டு வர்றதுமே இதோட விளைவு தான் நினைக்கிறேன். தாமனா என்ன சொல்கிறாங்க தெரியுமா? என் படத்துக்கு நடந்தது நான் சொல்கிறேன், மற்ற படங்களுக்கு அது நிகழ்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். 2வது வாரம் படம் பார்த்தவங்க நிறைய பேர் போஸ்ட்லேயே இருக்குது, நான் சொல்கிறத நம்பணும்னு கூட அவசியம் கிடையாது, எல்லா சோஷியல் மீடியாவில் அவங்க போட்டுறாங்க. ரிவ்யூவை பார்த்துட்டு இந்த படத்தை நான் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன், ரிவ்யூ பார்த்துட்டு நான் இதை ட்ரிம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்க விட்டேன், இதை தான் சொல்கிறாங்க. வேறு யாரையும் சொல்ல, யாரும் என் பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாருன்னு சொல்லலை, நான் வேறு வேலை இருந்ததுனால பார்க்கலன்னு சொல்லலை, ரிவ்யூவை சொன்னாங்க அதனால நான் இதை மிஸ் பண்ணிட்டேன். இதுதான் வருது. கொட்டுக்காளிக்கு நடக்குது. என்னுடைய படம் இங்கேயும் ரிலீஸ் ஆனிச்சு, பேரலாக தெலுங்குலையும் ஒரு நாள் தள்ளி ரிலீஸ் ஆச்சு. அங்கேயும் இதே மாதிரி ப்ரெஸ் பீப்புளுக்கு ஒரு இது வைக்கிறோம், ஒரு மீட்டு மாதிரி வைக்கிறோம். படம் பார்த்துட்டாங்க, எல்லாம் படம் பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எங்களை பேச விடலை, நாங்கள் உட்காந்துட்டோம். லாஸ்ட் ரோவில் நாங்கள் ஃபுல் டீம் உட்காந்துருக்குறோம். ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக மேடையில் ஏறி பேசுகிறாங்க, இந்த படத்தில் அவங்களுக்கு என்ன பிடிச்சிது அப்படிங்கிறத அவங்க பேசுகிறாங்க. அருமையான ஒரு கல்ச்சர். விமர்சனமும் அவங்க தான் பண்ணுறாங்க. இப்போ அங்கே மட்டும் வந்து என்ன சொல்கிறது, அந்த ஒரு விஷயத்தை கிழிச்சு தொங்க விடுறது இல்லை அப்படின்லாம் கிடையாது. பிடிக்கலன்னா அவங்க அதுவும் செய்யும். ஆனால் ஒரு விஷயம் பிடிச்சதுன்னா அழகாக மேலே ஏறி பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் ஏறி பேசுகிறாங்க. அதில் வந்து ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்லேருந்து சீனியர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தது பார்க்குறதுக்கு.
இங்கே வந்து எனக்கு அது அந்த வாரம் நடக்கவே விடலை அது. அதுக்கப்புறம் பார்த்தா உண்மையாகவே இதை ரசித்த ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கட்டுரைகளா வாய்ஸ் மெசேஜஸ் நிறைய எழுதி அனுப்புகிறாங்க. பட் ரொம்ப லேட்டாக நடக்குது அது. அது எப்படின்னா when the damage is done அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது. உங்க ஃபிலிம் ஐ வாண்டட் டு சே சம்திங். எனக்கு ஒருத்தங்க கால் பண்ணாங்க ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி. ஒரு இயக்குனர். அவர் ஒரு உளவியல் ரீதியில பல பிரச்சனைகள் சந்திச்சிட்டு இருக்காரு ஒரு படம் எடுக்கும் பொழுது. சொன்னாங்க, இது நடுவுல மெய்யழகன் பார்த்தேன். எப்படி இவர மட்டும் இந்த மாரி படம்லாம் எடுக்க விடுறாங்க அப்படின்றது தான் எனக்கு புரியவே இல்ல. எனக்கு அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் என் படம் எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்றத கொஞ்ச நேரம் இப்படி யோசிச்சு, நம்ம என்ன மாரி படம் எடுக்கணும்னு வந்தோம், என்ன எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அவர் மட்டும் எப்படிப்பா ஒரு 96 எடுக்குறாரு, கேப் விடுறாரு, ஸ்டார்ஸ் எல்லாம் வைக்கிறாரு, மறுபடியும் அதே மாதிரி ஒரு படம் பியூரா ஏதோ ஒரு ஆத்தென்டிக்கா ஒண்ணு எடுக்குறாரு அப்படின்னு. அதுக்கான ரகசியம் என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா? அதாவது நான் இது ஆக்சுவலாக ரகசியம் இல்லை. என்னென்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்ல அந்த உச்ச நட்சத்திரங்கள் வந்து அவங்க வந்து வேறு மாதிரி படங்கள், அதாவது வணிக ரீதியான படங்கள் மட்டும்தான் பண்ணணுங்கிறது அவங்களுடைய ஆசை. ஒரு மாஸ் மூமெண்ட் இருக்கிற படங்கள் மட்டும்தான் பண்ணணுங்கிற ஆசை நம்ம அட்லீஸ்ட் நாங்கள் ஈவன் டைரக்டர்ஸ் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆடியன்ஸ் நம்மளை விட இன்னும் அதிகமாக ரொம்ப நம்புவாங்க. அதாவது நல்ல படங்கள், அதாவது அந்த மாதிரி படங்கள்னால் புது நடிகர்கள் பண்ணுவாங்க, மாஸ் படங்கள் இவங்க பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லை. நான் இதை எடுத்துகிட்டு போய் கார்த்தி சார்ட்ட கொடுத்தேன், படித்தார். இதில் எனக்கு ஒன்றுமே சொல்லணும்னு தோணலைங்க, ரொம்ப நல்லா இருக்கு, இப்படியே எடுத்துருவோம் அப்படின்னு நாங்கள் முடிஞ்சு போச்சு. இதான் நடந்துச்சு. ஸோ அவங்க ரெடி தான். ஆனால் அந்த படங்கள் தேட்டருக்கு வரும்போது நீங்கள் பார்க்க ரெடியாங்கிறது தான் இப்போ கேள்வி. நீங்கள் ஓடிடியில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா திரும்ப இந்த மாதிரி இன்னொரு படம் வராது. ஸோ நீங்கள் கன்விக்ஷனோட உங்களுடைய ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் உங்களால் அதை பொறுத்து பேச முடிஞ்சா தே ஆர் ரெடின்றீங்க. 100% ரெடி. ஐ வாட்ச் ஃபார் தட். இதுவும் ரெடி, ஆர்டிஸ்டும் ரெடி. ரெடி. ஆடியன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில் அது ரெடியாக இருந்ததுன்னா இது மாதிரி நிறைய வர வாய்ப்பு இருக்கு. புரியுது. ஃபீட்பேக் என்ன வந்தது? இந்த தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன், மெய்யழகனை தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன் சாரி. ஒரு ப்ரொடியூசர் வந்து எனக்கு 500 ரூபா காசு அனுப்பிட்டார். நானும் என் பொண்ணு இந்த படத்தை தேட்டரில் பார்த்துருந்தா அதுக்கு என்ன டிக்கெட் செலவு ஆயிருக்குமோ அதை நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டார். யாருன்னா லியோவிஷன் ஒரு கம்பெனியோட தயாரிப்பாளர் ராஜ்குமார், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், இதற்கு தானே ஆசைப்பட்ட அவர் அனுப்பிட்டார். ஓகே. என்னன்னா இதுதான் வருத்தம். நெட்ஃப்ளிக்ஸில் வந்தோன்னு ரசிக்கிறவன் நீங்கள் தேட்டரில் வந்து ரசிச்சிங்கன்னா அது பிஸ்னஸாகவும் மாறுது, இன்னொரு படமாகவும் அது கன்வெர்ட் ஆகும். நீங்கள் ரொம்ப புத்தாலித்தனமாக நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் வந்தோன்னு பார்த்துக்கலாம், அமேசானில் வந்தால் ஓடிடியில் வந்தோன்னு பார்த்துக்கலான்னு உட்காந்திங்கன்னா அங்கே 2வது தர பாருங்கள், முதல் தர தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தான் இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து வர முடியும். நான் இதை ஒட்டி இதை மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போ சூரியனே கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்த மாதிரி போட்டு அது மாதிரி பண்ண மாட்டான். அப்படியா? ஆமாம், அதான் உண்மை. தட் இஸ் வெரி சேட். ஆமாம், இல்லை அது என்னன்னா அவர் அவ்வளோ தயாராக இருந்தார். நீங்கள் அந்த படத்துலேயே அவ்வளோ நம்பி அவ்வளோ தூரத்துக்கு எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணது அவர் அவ்வளோ பண்ணியிருப்பார். ஆமாம், ரொம்ப இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸாக தான் இருந்துச்சு. அது வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாத அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அந்த இதுக்கு அவருக்கு கிடைச்ச கிரெடிட் என்ன வரும்? ஜர்னல் மாதிரி இல்லாமல் ஏன் இதை நீங்கள் பண்ணீங்கன்னு வரும்போது விமர்சகர்கிட்ட வந்து அவர் எப்படி திரும்பி வருவார்? அவர் கொஸ்டின் பண்ணிக்கணும். அவர் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்காருல்ல. அவங்க எல்லாருமே ஆர்டிஸ்ட் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்காங்க. அண்ட் மோரோவர் கண்டிப்பாக அவர் வந்து மற்ற படத்துக்கு வாங்குற சம்பளம் கொட்டுக்காளி வாங்கியிருக்க மாட்டார். எல்லாருமே வேற வேற விட்டு கொடுத்தல இருந்து தான் இந்த மாதிரி படங்கள் வந்து சாத்தியமாகுது. விமர்சனம் தாண்டி பொதுவாகவே இந்த தவறான ஒரு செய்தியை சொல்கிறத வந்து இப்போ ஒரு பழக்கமாக வச்சுருக்கிறாங்க. அதுக்கு நானே ஒரு உதாரணம். என்னென்னா 96ல் நான் பயன்படுத்தின பாடல்களுக்கு நான் இது வாங்கலை, ரைட்ஸ் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறவர் வந்து சொல்கிறாரு, இவரை வந்து இப்படி பண்ணவங்களை வந்து அந்த போங்கிற வார்த்தையை வச்சு நான் திட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் உடனே ஃபோன் பண்ணி கேட்குறேன், இல்லை இப்படி சொன்னீங்கன்னா சார் 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 அப்படின்னாரு. இல்லைங்க, யார்கிட்ட விசாரிச்சேன்? இல்லை சார் அது யார்கிட்ட, பேர் என்ன சொல்லுங்கள், யார்கிட்ட விசாரிங்க. ஏன்னா 2-3 பேர்கிட்ட தான் விசாரிக்க முடியும், தயாரிப்பாளர், இயக்குனர், இல்லைன்னா மியூசிக்கில் கேட்க முடியும். 3 பேருக்கு ஃபோனே பண்ணல. என்னன்னா அவருக்கு தெரியுது நாங்கள் ஒரு ரைட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு. ஸோ இது என்னன்னா இன்டைரக்டாக வந்து கான்ஸ்டண்ட்டாக நெகட்டிவ் இதை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வர்ற வரைக்கும், அவங்க எதிர்பார்ப்பு என்னன்னு நம்ம கேட்குற வரைக்கும் நெகட்டிவாக. நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பற்றி நிறைய நெகட்டிவாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எப்போ வந்து, ஏன்னா அவங்கள என்ன பண்ண முடியும்? எல்லோரும் நான் யூடியூப் சேனலாக வச்சுருக்கேன், பதிலுக்கு நான் அதில் போய் சொல்கிறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது, திருப்பி அதையே சொல்லிகிட்டு இருக்க வேண்டியது. பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் எதுவும் உண்மைன்னு? இதுவும் நடக்குது. நீங்கள் ஜென்ரலாக ஸ்ட்ரெஸ் எல்லாம் எப்படி டீல் பண்ணுறீங்க? இப்படி எங்கேயாவது சொல்லிதான். நிதில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களை ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், மகாராஜாவுடைய வெற்றியை சார்ந்து. என்னென்னா இப்போது இந்த பேன் இண்டியன் ஃபில்ம் ஒன்று எடுக்கணுன்ற ஒரு ஆசையில் பல படங்கள் எடுக்கப்படுது.
அதில் பெரும்பாலான படங்கள் அது அது அச்சீவ் பண்ணுதா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. பட் உங்கள் படம் வந்து அது ரொம்ப ஆர்கானிக்காக அது நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் மகாராஜா பொறுத்த வரைக்கும். அதனுடைய ஒரு வெற்றியிலேருந்து ஒரு அளவுக்கு இயக்குனர்களும் சரி நம்ம இண்டஸ்ட்ரியும் சரி புரிஞ்சிக்க கூடிய ஒரு விஷயமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அது ஏன் அவ்வளோ சுலபமாக வெவ்வேறு இடங்களை வெவ்வேறு மொழிகளை வெவ்வேறு மனிதர்களை போய் சேர்த்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்லை அதுலேருந்து என்ன புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு படம் ஸ்கிரிப்ட் பண்ணும்போது எனக்கு இது ஒர்க் ஆகும்னு தோணுச்சு. நிறைய பேர்கள் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அது வெறும் ஒரு தமிழ் படமாக எடுக்கப்பட்டது இல்லையா மகாராஜா? இது இவ்வளோ ரீச் ஆகும்னு எதிர்பார்க்கல. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொன்று இந்த ஒரு சில ஒரு சில கண்டென்ட் வந்து யூனிவர்சலாக இருக்கும். யூனிவர்சல்னால் இப்போ அப்பா பொண்ணு பாசம், குடும்ப சண்டை. சில கதைகள் வந்து இப்போ பருத்திகரன்னு ஒரு படம் இருக்கு. லப்பர் பந்து அந்த படத்தை பற்றி நான் நிறையா சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். பட் அந்த முக்கியமான படத்தை மட்டும் மிஸ் பண்ணிட்டு அப்படியே பேசணும். இப்போ இந்த கண்டென்ட் வந்து இதே கதையை வேறு ஊரில் நிறைய லேயர் மாற்றி மாற்றி பண்ண முடியும். இன்னொரு கண்ட்ரியில் அதை அப்படி பண்ண முடியும்னா அதுக்கு இந்த கதை எல்லாமே ஆர்கானிக்காக அமைஞ்சிருந்தது அப்படின்னு தோணுது. இந்த எல்லா ஊருக்குமான எமோஷன் தானே. அப்போ அப்பா பொண்ணு பாசம் அண்ட் இந்த சொல்லப்பட்ட விதம், அப்புறம் இந்த சோஷியல் மீடியாவை கொண்டு போய் சேர்த்த விதம், இதெல்லாம் சேர்த்து தான் நான் எடுத்துக்கிறேன். எனக்கு இது மூலிமா மற்றவங்க என்ன புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அது சொல்ல தெரியும். இப்போ ஒரு கதை பண்ணும்போது எனக்கு இந்த கதை பண்ணும்போது இவங்களும் பார்க்க வைக்கணும் எண்ணத்தை மட்டும் இந்த படம் எனக்கு கொடுத்துரு. அடுத்த ஒரு கதை பண்ணும்போது இதெல்லாம் பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி இது தப்பாக ரைட்டாக கூட எனக்கு தெரியல. ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட்டாக கூட இருக்கலாம். ஆனால் இது எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியுமா? மகாராஜா பண்ண மாதிரி இது இப்படி பண்ண முடியுமான்ற மாதிரி நான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்றீங்க. யோசிக்கிறேன். பட் அது சரியான ஸ்டேட்மெண்ட்டாக கூட எனக்கு தெரியுது, தப்பான அணுகுமுறையானு கூட எனக்கு தெரியல. ஆனால் அடுத்து யோசிக்கும் போது ஓகே இந்தியா ஃபுல்லாக நம்ம படத்தை பார்க்க வைக்கணும், அந்த கண்ட்ரி பார்த்துருக்காங்க அவனை எடுத்து பார்க்க வைக்கணும். ஸோ அந்த கதையை அப்படி கொண்டு போக முடியுமா? அப்போது அப்படி பண்ணால் என்னோட ஒரிஜினாலிட்டி என்னென்ன மிஸ் ஆகும், இதெல்லாம் அதெல்லாம் யோசிக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன் ஸ்டேட்மெண்ட் சரியாக தப்பான்னு தெரியல. ஆனால் வந்து அந்த மைண்டு இருக்குது. அது மற்றவங்க எப்படி எடுத்துப்பாங்க அது சார்ந்து பயங்கர பிரில்லியண்ட்டாக சொல்கிறதுக்கெல்லாம் தெரியல. எனக்கு என்ன தோணுதோ தோணுது. இப்போ உங்க படம் இப்ப பல படங்கள் இங்க இருக்கக்கூடிய பல படங்களை பத்தி யோசிக்கும் போதுல ஒரு ஹீரோ யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை அது ரொம்ப நுவான்ஸ்டாவே கேக்குது. இப்போ லவர் கொட்டுக்காளியில ஹீரோவே இல்லை இல்லையா? இப்போ ஒரு வேட்டையன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோங்கிறவன் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா அது கேக்குது. மெய்யழகன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவனுக்கு உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பெரிய எமோஷனல் ஒரு பயணத்தை பொறுத்து பேசுது. மகாராஜா பொறுத்த வரைக்கும் கூட அவனுடைய ஒரு நடைமுறை, அவன் வாங்கக்கூடிய அறைகள், அவன் சந்திக்கக்கூடிய ஒரு அவமானங்கள்லாம் பார்க்கும்போது இவன் ஒரு சராசரி நாயகன் அப்படின்னு இருக்கக்கூடிய அடையாளங்கள்லாம் தாண்டின ஒரு ஆளாகத்தான் தெரியுறான். ஸோ இன் அ சென்ஸ் டு யூ ஃபீல் லைக் இந்த ஒரு ஹீரோடைய ஐடென்டிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் சமீப வருஷங்களாக ஒரு பெரிய மாறுதலுக்கு உண்டானதா நீங்க பாக்குறீங்களா? எனக்கு அதுல ரொம்ப சாரி ப்ளீஸ் இல்ல எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலா. ஹீரோனா இப்படிதான் இருக்கணும், ஹீரோக்குன்னு ஒரு பெம்பா இருக்கணும், ஹீரோ வந்து அழகா இருக்கணும், ஹீரோ வந்து இப்படி ஒரு 4 பேர் மிதிக்கணும். அது வந்து நான் படிக்கும்போது சின்ன பையன் இருக்கும்போது அப்படிதான் வேணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு சினிமா சார்ந்த விஷயம் தெரிய இதெல்லாம் சுத்தம் பிடிக்காம போயிடுச்சு. ஸோ என் படத்தில் வந்து எல்லா கேரக்டரும் அவர் ஹீரோன்னா அவன் குடும்பம், அவன் மனுஷன்தான், அவனுக்கு அடித்தா வலிக்கும், வெட்டினா சாவான். ஸோ அவனுக்கு அந்த மாதிரி முடிஞ்ச அளவு இதை நேர்மையாக கொடுக்கணுன்றதுல ரொம்ப அது இந்த படம் இல்லை, இதுக்கு முன்னாடி எடுத்தாலும் சரி, அதுக்கு அடுத்த படம் எல்லாம் இது ஹீரோ மட்டும் இல்லை, வில்லனும் மனுஷன்தான், அவனுக்கு குடும்பம் இருக்கும், அவனுக்கு குட்டி இருக்கும். வில்லன்ற வந்து 24 hours கையில் கத்தி வச்சுட்டு அவனை சுற்றிட்டு இருக்க மாட்டான், அவன் ஃபேமிலி இருக்கும். ஸோ அந்த எல்லா கேரக்டரும் வில்லன் ஹீரோ இல்லை, ரோட்டில் போகிறவன்னா கூட அவனே ஒரு இதுவாக கொண்டு வந்து சேர்க்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணுன்றது கொஞ்சம் ரொம்ப கான்சியஸாக இருக்கேன். பெரிய ஹீரோ இருந்தாலும் அந்த யதார்த்த லைஃபோட எவ்வளோ மேட்ச் பண்ண முடியுமோ எல்லாரும் வச்சு அப்படியே அக்யூட்டாக கொண்டு வர முடியாது. சில பேருக்கு நான் முடிஞ்ச அளவு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அது மாதத்தில் இருக்குது. அது ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் நிறைய வந்துட்டு இருக்குன்னு சந்தோஷமாக இருக்குது. படம் ஹிட்டாக இப்போ மகாராஜா வந்திருக்குன்னா சார்ந்து ஹிட்டாக அடுத்து பேசும்போது அவங்க சப்போர்ட்டாக இருக்கும். இன்னொரு கதை சொல்லும்போது இன்னும் செட் வரும்னு தோணுது எனக்கு. அது பர்சனலாக மக்களுக்கு ஹீரோயிக் மொமெண்ட்ஸ்னால அந்த ஃபேசினேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன்னா, ஹீரோங்கிற இமேஜ் வந்து ஒரு ஃப்ளாலெஸ்ஸான இமேஜாக இருக்கணுன்றது மக்களுமே அதை தாண்டி ஓரளவுக்கு எவால்வ் ஆகிட்டு போகிறாங்க. ஓரளவுக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கக்கூடிய ஒரு ஹியூமனாக ஒரு மல்டி டைமென்ஷனலாக ஃப்ளாஸும் இருக்கக்கூடிய ஹீரோஸை வந்து
ஆர் கேரக்டர்ஸை வந்து கன்சியூம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு எவல்யூஷன் ஆடியன்ஸ் கிட்டயுமே நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதோட பிரதிபலிப்பாகவும் இப்படி வேணா கேட்கலாமா? இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ ஹீரோயிக் மொமெண்ட் சார்ந்து மக்களுக்கு ஒரு ஆசை ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அது என்னைக்குமே இருக்க போகுது. கதைகள் சார்ந்து. ஆமாம். பட் அந்த ஹீரோயிக் மொமெண்ட் அப்படிங்கிறது ஒருவன் இதை செய்தான் அப்படின்றத தாண்டி நம்ம ஒருவன் இதை உணர்ந்தான் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள கூட நம்ம கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கோமோ அப்படின்னு தோணுது. இப்போ ஒரு வேட்டையான ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் வந்து அப்படி சும்மா கெத்தாம நடந்து வர்றது மட்டுமே நம்ம ஹீரோயிசம் கிடையாது இல்ல. அவர் ஒரு விஷயத்தை அவர் உணர்ந்திருக்காரு. இல்லை அது அவர் அதான் வேட்டையன் தான் கிரேட் எக்ஸாம்பிள். ரஜினி சார் மாதிரி ஒரு வச்சுட்டு ஓரளவுக்கு கொண்டு வந்து செய்து கில் கிரியேட் பண்ணார்ல, எனக்கு அது அவ்வளோ அதுதான் எனக்கு பெரிய மாசா நான் மைண்டில் இருக்கு. பர்சனலாக எனக்கு அது ஒரு தான் செய்த ஒரு வேலையை நினைத்து ஒருவன் வருத்தப்பட்டான் அப்படின்றத விட ஒரு பெரிய ஒரு ஹீரோயிக் மொமெண்ட் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த கதையை எழுதினப்போ இதுதான் கதைன்னு இருந்துச்சு, ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அண்டு முன்னால் நீங்கள் மென்ஷன் பண்ண மாதிரி இதில் ஒரு ஆடியன்ஸும் ஒரு கேரக்டர் தான். எனக்கு நான் இதை ஆடியன்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டராக உள்ளே கொண்டு வந்தது. ஏன்னா ஒரு ஆடியன்ஸ் இது இங்கே நடக்கிற விஷயங்கள் மேலே ஆடியன்ஸ் தான் பிரதானமான கேரக்டராக இருக்காங்க. சினிமான்றது கற்பனை உலகமாக தான் இருக்குது. இப்போ நான் இதை எழுதினப்போ ஆடியன்ஸ் இதில் ஒரு கேரக்டராக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்போது அவங்க ஒன்று நம்பிகிட்டே வரணும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது. இப்போ இதை பண்ணிகிட்டே வர்றப்போ நான் ரஜினி சாருக்கு இதுதான் இன்டர்வல் சொல்லலை. அவர்கிட்ட நான் அப்படி சொல்லிக்கிட்டே வரேன். நான் சொல்லிகிட்டே வரப்போ இன்டர்வல்னு சொல்லி நிறுத்துகிறப்போ அவர் வந்து பயங்கர, இப்போ எனக்கு க்யூரியஸ் என்னென்னா, இது அக்செப்ட் ஆக போதா இல்லையா? ஒருவேளை ஹீரோ தப்பு பண்ணுறதுன்றது ஒர்க் ஆகலைன்னா அங்கேயே ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அந்த விஷயம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவர் கேட்டவர்னு சூப்பர் அப்படின்னாரு அவர். இது இப்போ நீங்கள் இது அவர்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து ஹீரோவை நெகட்டிவாக காட்டலாம் இன்டர்வல் பிளாக்ல அப்படின்ற ஒரு கேள்வியை நான் சந்திக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு மித்து இருக்கு, இதுதான் ஹீரோயிசம் அப்படிங்கிற எலமெண்ட்ல நான் அதை மித்தாக தான் பார்க்குறேன். அந்த இது அதாவது எப்படி ஹீரோ தப்பு பண்ணுவான் அப்படிங்கிறது டிஸ்கஷன்லேயே வரும். என்னை பற்றி பெருமைப்பட்டுக்கிட்டே இன்டர்வெல் அவன் வெளியே போகணும், என்ன ஆஹா வாட் அ மேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோட தான் அவன் வெளியே போகணுன்ற ஒரு. ஸோ அந்த மித்து உடையுதான்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு மாதிரி உடைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரேம், உங்களை மெய்யழகன்ல இதுதான் பெரிய ஹீரோயிக் மூமெண்டா நீங்க எதிர்பார்க்குறீங்க ஸ்பெசிஃபிக்கா? ஹீரோயிக் மூமெண்ட்டா நான் ட்ரிம் பண்ணி எடுத்தல்ல, அது எல்லாமே ரொம்ப ஹீரோயிக் மூமெண்ட் ஆக்சுவலாக. அவங்க பேசக்கூடிய அந்த கான்வர்சேஷன் டாபிக்ஸ் சொல்றீங்க? இது மட்டும் இல்லை, அது எனக்கு சரி இப்போ தான் டிஃபரெண்ட் என்ன பண்ணுறது. உண்மையாக தான் வலியோட சொல்கிறாரு. சாரி தான் வலி பழகிச்சு. உண்மையாகவே அதான், விளையாட்டெல்லாம் சொல்லலை. அதுதான் தி மோஸ்ட். அதுலேயும் எனக்கு தனிப்பட்ட முறையில் அப்படின்னா ஜல்லிக்கட்டு தடை பண்ண அந்த வருஷம் அவர் அந்த தடையை மீறி அந்த இதை நடத்துவார். அதுதான் நான் வந்து எழுதும் போதும் சரி, படம் எடுத்து பார்த்து எல்லாரும் பாராட்டின ஒரு விஷயம் அதுதான். அப்புறம் வெளியில் வந்தோன்னா மக்களாக இருக்கட்டும், நம்ம மரியாதைக்குரிய ரிவ்யூவர்ஸ், அவங்களுடைய சமூக பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும் போது எடுத்துக்கூடாதோ, இது இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குன்னா பல பேருக்கு பல விஷயங்கள் தெரியல. இங்கே அதாவது போர் எப்போ நடந்தது அப்படின்னு தெரியல, துப்பாக்கி சூடு எப்போ நடந்ததுன்னு தெரியல, எதுவுமே தெரியல. அது தெரியலன்னா நான் சுத்தமாக தெரியல. அப்படிங்கிறப்ப சரி நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் போல அப்படின்னு, அதுக்காக எடுக்காமல் இருக்க போகிறதில்ல, அது தொடர்ந்து எடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இப்போ ஒரு படம் நீங்கள் ரிலீஸ் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இல்லை, ஒவ்வொரு காலகட்டத்தில் சில விஷயங்களை நீக்குவது உண்டு. சிலது ரிலீஸுக்கு முன்னாடி. இப்போ உங்கள் மாதிரி கேஸ் ரொம்ப யூனிக்கான ஒரு கேஸ். படம் ரிலீஸ் ஆன பிறகு நான் பார்த்த வெர்ஷன் வேற, அதுக்கப்புறமா நான் ஒரு மாற்றம் ஒன்று நடந்துச்சு அந்த படத்தில். இந்த நேரத்தில் வந்து அதை ரசித்தவங்க இருக்காங்க. ஏன்னா அந்த வகையில் நான் ஆடியன்ஸை வந்து நான் உண்மையாகவே பாராட்டுவேன். ஏன்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் என்ன சொல்கிறது கனெக்ட் பண்ண முடியலங்கிறப்ப அதையும் அந்த ஃபஸ்ட்டு 3 நாள் வர ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஜென்ரல் ஆடியன்ஸ், அவங்க சிலரை சொன்னாங்க. அதுக்கு எதிர்வினை வந்து வேற எங்கேருந்து வரல, அதை ரசிச்சவங்கள்ட்டேருந்தே வந்தது. உண்மை. நான் ஒரு மீம் கூட பார்த்தேன். ஐ திங்க் ஒரு படத்துல பிரகாஷ் ராஜ் அவங்க வந்து ஒரு கோவப்படுவார் அவரு, அப்படி இப்படின்னு வர, ஆனால் வார்த்தை மட்டும் வராது. அந்த மீம் போட்டுட்டு மீ டு எவ்ரிபடி ஹூ டிமாண்டட் கட் ஃப்ரம் மெய்யழகன் அப்படின்னு. அதை நான் பாராட்டுறேன். ஏன்னா ஒரு பக்கம் இது வந்தாலும் நான் போய் யார்கிட்டையும் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிக்கிட்டு இல்லை, நான் அமைதியாகிட்டேன். சரி தலையெழுத்துன்னு சொல்லிட்டு நான் அமைதியாகிட்டேன்.
ஃபைட் பண்ணது எல்லாமே ஆடியன்ஸ். இப்போவுமே அன்கட் வெர்ஷன் எப்போ வரும், ஏன் நெட்ஃப்ளிக்ஸில் வரல, எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு உரிமையோட சண்டை போடுறவங்க இருக்காங்க. கேரளாலேருந்து பல பேர் ஃபோன் பண்ணி எனக்கு கிண்டல் பண்ணுறாங்க. நீ உங்கள் ஊருக்காக ஒரு படம் எடுத்தில்ல, அங்கே தான் நீ ட்ரிம் பண்ண, எங்கள் ஊரில் பாரு அன்கட்டாக ஓடிட்டு இருக்கு, வேணா நீ இங்கே வந்து பாருன்னு என்ன கிண்டலாக கூப்பிடுறாங்க. இதுவும் நடக்குது. ஸோ இதை நம்ம பாராட்டாமலும் இருக்க முடியல. ஸோ இந்த வகையில இங்க மற்ற திரைப்படங்கள் பொறுத்த வரைக்கும் வேட்டையனையும் சேர்த்து நீங்க ஓகே இதை நான் நீக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு, பட் அது எனக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்துச்சுன்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஸ்பெசிஃபிக்காக உங்க ஃபிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும்? டியூரேஷனில் 5 ஷோ போட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ அப்படி வர்றப்போ நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆக வேண்டிய இடம். நீங்கள் வந்து இப்போ நான் டெல்டட் சீன் விட்ட விஷயத்த படத்துக்குள்ளே வைக்க முடியும் நான். ஆனால் நீங்கள் 2:45 2:50 போனீங்கன்னா 5 ஷோ போட முடியாதுங்க. ஸோ அப்படி ஒரு நான் அதை ரொம்ப இதுவாக பார்க்கல. ஒரு வியாபார ரீதியாக அது முக்கியமானதுன்னு வர்றப்போ அதை செய்யணுன்ற கண்டிப்பா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நீங்க அந்த முடிவை எடுத்திருக்கீங்க, அதை வியாபார நீக்கிருக்கீங்க. ரீதியாக வர்றப்போ வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா பெரிய எந்த மொமெண்ட்டை சொல்றீங்க ஸ்பெசிஃபிக்கா? ஃபஹதோட நான் இது அன்கட் வெர்ஷன் ஒன்று டெலிட் சீன்ஸ் ஒன்று அவருக்கும் அமிதாப் பச்சன் சாருக்கும் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அது ரொம்ப முக்கியமான சீன் தான் நினச்சி எடுத்தது. பட் அது உள்ள நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல குறைக்கணும்னா அதெல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிற இருந்துச்சு. பட் மெய்யழகன் அளவுக்கு அது ப்ரெஷரான விஷயம் இல்லை எனக்கு. அது இல்லைனாலும் கதை சொல்லலான்ற இடத்துக்கு அது வந்துச்சு. அதனால அது ஓகேன்னு போயிட்டோம் நாங்கள். உங்கள் படங்கள் பொறுத்த வரைக்கும் எனக்கு எனக்கு இந்த இந்த கார்பரேட் சிஸ்டத்துக்குள்ளே வர்றோம்னா அந்த இன்ட்ரோ பிளாக் அப்படின்றது தான். நான் குறைக்கலாம் எதுவும் இல்லை. இது ஒரு நம்ம ஃபெஸ்டிவல்ஸில் எல்லாத்துலேயும் பார்க்கும்போது ஒரு ஃபுல் லென்த் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்து அரைவ் ஆகும். அந்த இதுக்குள்ளே வரும்போது எனக்கு அந்த ஒரு கண்டிஷன் தான் இருந்துச்சு, இன்ட்ரோல் பிளாக்குன்னு ஒன்று வைக்கணும் அப்படின்ட்டு. மற்றபடி எதுவும் பண்ணல. நான் சென்சார் அனுப்பணும், சென்சாரில் சில வேர்ட்ஸ் மியூட் பண்ண சொன்னாங்க, அவ்வளோதாங்க. சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, நான் தேட்டருக்கோம். மேபி தேட்டருக்கு வந்ததுக்கப்புறம்னா அது தேட்டருக்கு வரணும் வர வேணாம் அப்படின்ற ஒரு டாபிக் பக்கறையாக வந்துச்சு. அது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அப்படி ஒரு ஆடியன்ஸை நான் பார்க்கவும் விரும்பலை. எனக்கு நம்ம நண்பர்களே சொல்லுவாங்க, ஆடியன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணணும், ஆடியன்ஸ் இது பண்ணணும், அவங்களுக்கு வந்து இது இப்போ இந்த விஷயம் புரியுமா, இது புரியாதா அப்படின்றத நீ யோசிக்கணும் அப்படின்றது. அதுதான் ஒரு வகையான அண்டர்ஸ்டிமேட் பண்ணுறது. ஆடியன்ஸை ரொம்ப பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம பண்ணுறது தான் இது. நான் உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, உனக்கு புரியல நினைக்கல, ஒன்ஸ் இதை பாருங்க அப்படின்னு சொல்லி தேட்டருக்கு கொண்டாந்ததில் எங்களுக்கு வந்தது இன்ட்ரோ பிளாக் வைக்கின்ற டிஃபிகல்ட்டி மட்டும்தான். மற்றபடி அண்ட் உங்களை மாதிரி இப்போ கொட்டுக்காளி மாதிரி ஒரு ஃபிலிமில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு முயற்சி எடுத்து அந்த ஊருக்குள்ளே எங்கள் மனநிலையை தள்ளி அந்த கதாபாத்திரங்கள் மத்தியில் எங்களையும் போட்டு அந்த வேலை முடிஞ்சிட்டு மறுபடியும் ஒரு இன்டர்வெல் அப்படின்ற ஒரு இடத்துல விட்டுட்டு மறுபடியும் சரி என்ன வரீங்களா, உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமா உள்ள மறுபடியும் வர்றதுக்கு, இப்போ இதுக்காக மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களை கூப்பிட்டு போக முடியாதுல்ல? இல்லை, இன்ட்ரோ பிளாக் வச்சதே ஒரு பெரிய மைனஸாக கூட ஆச்சு. இல்லை இப்போ அதுதான் ஒரு ஹை மொமெண்ட்ஸுன்ற ஒரு வேர்டு ஃபிலிம் இதில் இருக்குல்ல, ஹை மொமெண்ட்ஸாக வந்து இன்ட்ரோ பிளாக் வந்து அடிச்சிட்டான் அப்படின்ட்டு. ஸோ அடுத்து எப்போ அடிப்பான்னு பார்த்தா ஒரு இடத்துல அனலைஸ் பண்ணி நம்ம என்ன தவறு பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கே அப்படின்ற இடத்துல அனலைஸ் பண்ணும்போது படம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஆடியன்ஸை கூட்டியாவது நீ என்ன பண்ண போறேன்னு கேட்போம். அந்த கடைசி கார்டு போட்டது கூட லாஸ்ட் 3 days வந்து ப்ரெஷர் எனக்கு. நீங்கள் ப்ரெஸ் இதுலலாம் வந்து தனியாக ப்ரிவியூ சொல்லலாம், அந்த கார்டு போட்டுக்க மாட்டோம். தேட்டரில் வரும்போது அந்த கார்டு போட வேண்டியது ப்ரெஷர். லாஸ்ட் 3 days வந்து இது ஒரு முடிவு வேணும். நான் எனக்கு ரொம்ப ஹையாகிறது அந்த இடம் தான். இந்த ஹை வந்து இப்போ அந்த பொண்ணை வந்து இப்போலாம் இந்த பொண்ணை கூட்டி போய் நிப்பாட்டி எல்லாம் பண்ணியிருந்தா இவங்க கேட்குற ஹை வந்துருக்குமா அப்படின்றதான் எனக்கு தெரியல. எனக்கு அங்கே முடிஞ்சால் சரியாக இருக்கும், இதுதான் ஹை, பெரிய டிஸ்கஷன் வரும், ஓப்பனெண்ட்டாக இருக்குது அப்படின்றதான் சொல்லியிருந்தா. இல்லை ஒரு முடிவு வேணும் லாஸ்ட் 3 days வந்து ப்ரெஷரில் நம்ம அந்த கார்டை போட்டோம். ஸோ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னீங்க. சில இடங்களில் அவங்கள ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ண சொன்னாங்க ஆடியன்ஸை அப்படின்னு. இப்போ உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிற பிரபுவோட லவர் பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. அவர் ஒரு பெரிய விஷயத்த நம்பி அவருடைய ஒரு கிளைமேக்ஸை எடுத்தார், ஒரு கதை சொன்னார். பட் அந்த இடத்துல சிக்கல் என்னவா போச்சு அப்படின்னா, இவங்க யாருக்கு எதிராக நீங்கள் நிற்கணுன்றது அந்த படத்தினுடைய ஒரு பார்வையாக இருக்கோ அவனுக்கு சார்ந்து நிற்க ஆரம்பித்தாங்க. அப்பா நல்ல ஒரு ஹீரோ மூமெண்ட் கிடைச்சது, உனக்கெல்லாம் இவன் கிடைக்க மாட்டான்டி அப்படிங்கிற மாதிரி. அவன் பாரு இப்போ வெற்றிகரமாக ஒரு ஒரு காஃபி கடையை வச்சு வேற லெவலில் வாழ்ந்துட்டு இருக்கான், நீ தான் இழந்த அப்படின்ற ஒரு பார்வை ஒன்று இருக்குல்ல. இதை எப்படி நீங்கள் பிரிட்ஜ் பண்ணுவீங்க? எங்கே நம்புறது, எங்கே
இவங்கள ஐயோ இந்த இடத்துல எதுக்கும் எடுத்து சொல்லிருவோம். இவங்க அதை அப்படி நினைச்சாலாம் நினைச்சு அதுதான் எனக்கு அது இன்னுமே குழப்பமா தான் இருக்கு. இன்னும் ஐ ஹவ் நாட் கம் டு டெர்ம்ஸ் வித் இட்ன்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா, அது ஒரு பயங்கர ஷாக்கிங்கான ஒரு மொமெண்ட்டா தான் இருந்தது. ஏன்னா, அவனோட எல்லா கீழ்மைகளையும் அவன் எவ்வளோ தூரம் ஒரு மேனிபுலேட்டிவான ஒரு கேஸ் லைட்டிங்கான பர்சன்றத திருப்பி, திருப்பி, திருப்பி படம் ஃபுல்லா அவங்க சலிக்கிற அளவுக்கு அந்த கேரக்டர காட்டிட்டும், அந்த கேரக்டர வந்து திடீர்னு மேன்மையா மாத்தி அவன் வந்து ஒரு சுப்பீரியர் அப்படின்றத அவங்க டக்குன்னு ஒரு மொமெண்ட்ல பை பண்றது இருக்குல்ல, அது எனக்கு புரியல. அப்ப இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் என்னடா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருந்தது. அது என்னால இன்னுமே டேர்ம்ஸ்க்கு வர முடியல. நான் இன்னும் கவனமா அத டயலாக்ல இன்னும் ஏதாவது பண்ணியிருக்கணுமா? இன்னும் வேற மாரி அத அணுகியிருக்கணுமான்ட்டு என் மேலயுமே எனக்கு கேள்விகள் இருக்கு. அதே சமயத்துல எனக்கு குழப்பங்களும் இருக்கு. அந்த மாரி தான். இல்லை எனக்கு அது தெரியல. ஏன்னா இது ரியல் லைஃப்லேயே நடந்திருக்கு. அதனால வந்து நான் தான் மிரராக தான் நான் பார்த்தேன்னு சொல்கிறேன் அந்த படத்தை. ஒரு பர்டிகுலராக ஒரு சில வருடங்களுக்கு தான் பார்த்து அந்த ஒரு காயப்பட்ட திடீர்னு அந்த ஒரு காயப்பட்ட நாயை ஒன்று குலைக்கும்ல, அந்த ஒரு குலைப்பாக தான் அதை நான் பார்த்தேன். இல்லை வர அதை வந்து சிங்கத்தோட கர்ஜனையாக வைக்கல. நான் அதை வந்து அவன் புதுசாக இருக்கும். இப்போ நம்ம ஹீரோ அப்படின்ற ஒரு அடையாளம் என்ன அப்படின்றத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தோம். அப்படின்னு பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா வில்லன் அப்படிங்கிறவன் யார்? அவன் யாரு? அதுக்கான ஒரு அடையாளம் பொறுத்தும் இப்போ இன்க்ரீசிங்லி உங்கள பல படங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து வில்லன் அப்படிங்கிறவன் ஒரு தனி நபர் கிடையாது. ஒரு ஆள் கிடையாது. அவனுடைய ஒரு மனநிலை மட்டும் கிடையாது. ஒரு சிஸ்டம் அப்படின்றதும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இங்க இருக்கு. இண்டிவிஜுவல் ஈவல் வந்து ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இண்டிவிஜுவல் ஈவல் இல்லாமல் இருக்க முடியாது. எல்லா எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் நல்லது கெட்டது இருக்குதான் செய்யும். அது வந்து சிஸ்டம் சரியா இருந்ததுன்னா அதை சரியா அட்ரஸ் பண்ணிடும். நீங்க சிஸ்டம் ஈவலா இருக்குல்ல, அதுதான் இங்க இருக்கிறதுல பெரிய பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஊழல் ஊழல்னு ஒரு ஊழல் தப்பு அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்க ஒரு 90s 2000 வரைக்கும் ஊழல்ன்றது இங்க ஒரு ரொம்ப பிரச்சனையா பேசப்படும். இன்னைக்கு ஊழல் பெரிய பிரச்சனை இல்லை, அதை விட ஒரு பெரிய ஈவல் வந்துருச்சுங்க. இப்போ ஊழல் அதனால கம்மியாயிருச்சு, ஊழல் சரியானதுன்ற அர்த்தம் இல்லை. இப்போ ஏன் ஊழல் பற்றி எடுக்கிறப்போ அது ரொம்ப சாதாரண விஷயமா மாறிடுச்சு அப்படின்னா, அது நார்மலைஸ் ஆயிடுச்சுங்க. ஈவில் இங்கே எல்லா விஷயத்தையும் நார்மலைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ சிஸ்டம் பற்றி பேசுறதுக்கு நம்ம தயங்கி வெளியேறிடுறோம். இண்டிவிஜுவல் ஈவில் அப்படிங்கிறது நமக்கு வசதியாக இருக்குது அதை பற்றி பேசுறதுக்கு. அதனால தான் வந்து இண்டிவிஜுவலில் வந்து ஒரு வில்லனா சித்தரிக்க ஒரு ரவுடி வந்து தொடர்ச்சியாக பயங்கரமான ஒரு அநியாயத்தில் ஈடுபட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக போலீஸ் சரியாக வேலை செய்யலன்னு அர்த்தம். அது இல்லைன்னா ஒரு ரவுடி இருக்கவே முடியாது. ஏன்னா இவங்களுடைய பவர் வேற. ஒரு சிஸ்டத்தினுடைய பவர் வந்து பெருசு, அன்இமேஜினபிள். அதனால வந்து ஒரு கோவிட் மாதிரி ஒரு பெரிய விஷயத்த கையாளுற அளவுக்கு அது பவர்ஃபுல்லான எலமெண்ட். அன்எக்ஸ்பெக்டட் ஈவிலெல்லாம் அது கையாளும். அந்த அளவு ஒரு கலெக்டிவ் பவர் அது அந்த சிஸ்டம்ன்றது. ஆனா அது வச்சு தான் என்னை அடிக்கவே செய்யறாங்க அப்படின்னு வர்றது இருக்கு இல்லையா, அதுதான் இருக்கிறதுலே பெரிய வன்முறை, பெரிய வில்லத்தனம் நினைக்கிறேன். இங்க சிஸ்டத்தை குறித்து எப்ப நம்ம பேச ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நாம் சரியான திசையில பயணிக்கிறோம் அப்படின்னு எனக்கு தோணுது. என் படத்தில் வில்லனே இல்லை. ஆனால் அது ட்ரிம் பண்ண போர்ஷன் வந்து அந்த சிஸ்டம் பற்றி பேசின ஒரு இதுதான். அண்ட் அது வந்து அது நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்லணும்னு நினச்ச விஷயம். ஆனால் அது எனக்கு தான் பெரிய ஒரு படிப்பணியாக வந்தது. என்னென்னா சிஸ்டம் பற்றின அவேர்னஸ் குறைவாக இருக்கிறதுனால அவங்களால அதை இன்ஸ்டண்ட்டாக ஏற்றுக்க முடியல. ஏன்னா சொல்லும் போது அவங்களோட கான்ட்ரிபியூஷனையும் அதில் கேள்வி கேட்டிருந்தோம். எந்த அளவுக்கு அவங்க அவேராக இருக்கணும். ஏன்னா மக்கள் வீதியில் இறங்கி போராடின போராட்டங்கள் தான் வெற்றி அடைஞ்சிருக்கு. போராளிகள் மட்டும் இது பண்ணதில் ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வெற்றி கிடைக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு நம்ம மெரினா புரட்சியை சொல்லலாம், ஜல்லிக்கட்டு போராட்டம். ஸோ அதனால தான் அதை பற்றி அதில் அட்ரஸ் பண்ணியிருந்தது. ஆனால் என்னென்னா நிறைய பேருக்கு அது வந்து கொஞ்சம் இப்போ கெட்டிங் யூஸ் டு இட். பட் அந்த டோசேஜை வந்து நம்ம ரொம்ப கவனமாக கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா உங்களுடைய இது இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு கொஞ்சம் அதில் ஆட்டங்காணுது. அது இல்லாமல் இல்லை. இப்போ கொட்டுக்காளியில் கண்டிப்பாக அது ஒரு என்னதான் சூரி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வந்து பல ரொம்ப ஒரு அக்ரெசிவ் தாட்ஸ் கொண்டவனாக இருந்தாலும், ஒரு பெண்ணை வந்து இப்படிலாம் நீ எப்படி நடத்துற, இதெல்லாம் ஹவ் யூ கெட்டிங் அவே வித் இட் அப்படின்னு யோசிச்சா கூட அது அவன் மட்டும் தனி நபர் கிடையாதுல்ல. அவன் சின்ன வயசுல நீங்க ஒரு குட்டி பையனை காமிக்கிறது போல. இல்லை எனக்கு அதான் நான் என்னோட இது வந்து ஃபஸ்ட்டு நிலம்தான். அதில் இருக்கிற ஒரு
ஹியூமன் வந்து என்னோட தாட் ப்ராசஸ் அப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நிலம் வருது, அதுக்கப்புறம் அதில் ஒரு ஹியூமன் இருக்காங்க. அதுக்குள்ளே இந்த என்வரான்மெண்ட், இந்த அட்மாஸ்பியர், இந்த சூழல்லாம் இன்ஜெக்ட் பண்ணதுலேருந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்ல, அதுலேருந்து தான் நான் எடுத்து பண்ணுறேன். ஸோ அப்போ என்னால் வில்லனை வந்து எனக்கு வில்லன்னு ஒருத்தன் இருக்கேன் அப்படின்னு என்னால் வந்து எனக்கு தெரியல. அடுத்து எப்படி எழுதுவோமா இல்லை இதே மாதிரி தான் இருக்குமான்னு தெரியல. என்னால் இது வரைக்கும் அந்த நம்பிக்கை இல்லை. ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவாலிட்டியை போய் நீ வந்து கெட்டவேன்னு சொல்கிறது. எனக்கு சுற்றி இருக்க விஷயத்த இந்த இங்கே இருக்க கல்ச்சரா சிஸ்டமா இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அதுக்குள்ளே இருக்கிற இதை கொஸ்டின் ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். எனக்கு பர்சனலாக கிரே கேரக்டர் வந்து யாரும் இங்கே அட்ரஸ் பண்ணுறது. எனக்கு இப்போ இதுக்குள்ளே எல்லாத்துலேயுமே ஒரு கிரே இருந்துச்சுல. இப்போ நம்ம போய் பேசிகிட்டு இருக்க எல்லாத்துலேயும் ஒரு கிரே இருக்குது. இப்போ வந்து மெயிலுங்கெல்லாம் ஒரு கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட அதை மறைச்சி உன்ட்ட இது பண்ணிட்டு போய் அடிச்சா ஒரு கிரே தான். இப்போ என்னோட கேரக்டர் கிரே தான். இந்த பாண்டின்ற கதாபாத்திரம் வந்து இவங்களோட கிரே தான். நான் அந்த கிரே கேரக்டரை வந்து நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணும்போது பிளாக் அண்ட் ஒயிட் மட்டுமே இங்கே தேவையில்லை. கிரே ஒன்று இருக்குல்ல, அது கிரே எல்லா ஹியூமனுக்குள்ளேயும் இருக்கிறது. அதை எடுத்து வெளியே வச்சு அட்ரஸ் பண்ணும்போது பர்சனலாகவே ஒரு சின்ன சின்ன ப்ராக்ரெசிவான ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் ஃபோக்கஸ் பண்ணேன். இப்போ உங்கள் ஃபிலிமில் அவனுக்கு அவனுடைய ஒரு வீட்டு சூழலை நீங்கள் காமிக்கிறீங்க. அங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு அப்யூசிவ் திங் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க அப்பா ஒரு பயங்கரமாக சரக்கு அடிச்சுட்டு ஒரு மாதிரி நடந்துக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு. இதுக்கு சில முறை ஒரு எதிர்ப்பாக என்ன கொடுக்கப்படுது அப்படின்னா, ஏன் அவன் இந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனையை அவன் வீட்டில் சந்திச்சா மட்டும்தான் அவன் பெண்களை இப்படி நடத்துவானா? அப்படிலாம் இல்லையே. அது ஒரு ஆண் புத்தி அப்படி தான் உருவாகணும்னு அவசியம் இல்லையே அப்படின்ற மாதிரி. ஸோ ஹவு டு யூ ட்ரா திஸ் லைன் பிட்வீன் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய பார்வை எப்படி இப்படி வந்துச்சு நான் கேப்சர் பண்றதுக்கும், அவனை நியாயப்படுத்துவதற்குமான ஒரு வித்தியாசம் ஒண்ணு இருக்குல்ல. அது ரொம்ப ட்ரிக்கியான ஜோனாக தான் பார்த்தேன். ஏன்னா எனக்குமே அது படம் வந்ததுக்கப்புறமா நிறையா எனக்கு அது சுய பரிசோதனை இருந்துச்சு. அது வந்து குடும்ப சூழல்னால முழுக்க 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 அவனுடைய பிஹேவியரோட ஓனஸ் வந்து ஃபேமிலி மேலேயே போயிருமோ அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் நான் அப்படி இன்டென்ட் பண்ணி பண்ணல. அது வந்து ஒரு கேட்டலிஸ்டாக தான் ஆக்ட் ஆகுதே தவிர, எவ்வளோ பேர் வந்து அந்த மாதிரி டிஸ்பைட் அந்த மாதிரியான குடும்ப சூழல்கள்லையும் நல்லா டர்ன் அவுட் ஆகியிருக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்கங்கிற பட்சத்தில் எனக்கு இந்த கேரக்டராக என்னென்னா நான் என்றைக்குமே என் அப்பா மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஓடிட்டு இருக்கிறவன் அவனுக்கே தெரியாமல் அவன் அதை தான் பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கான், அதாக தான் மாறிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பிரதானமான பாயிண்ட்டாக இருந்தது. அதனால இந்த ஒரு ரீடிங் வந்து எனக்கு கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் ஃபீல் ஆகுது. இதனால அவனை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிடலாம் அவனோட பிஹேவியர்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸுங்கிறதுல எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுள் கிடையாது நான் அதில். இப்போ யார் ஒருத்தருமே பிறக்கும்போது கெட்டவன் கிடையாது அப்படின்றத நம்ம எல்லா இடத்துலையும் சொல்றோம். நம்ம மக்களை பார்க்கும்போது புரிஞ்சுக்கவும் முடியுது. நிதிலன், உங்களோட படத்துல அனுராக் கஷ்யப் எப்படி பாக்குறீங்க நீங்க? நான் பொதுவாகவே நான் நல்லவன் கெட்டவன் அப்படிலாம் நான் எல்லாரும் நல்லவன் எல்லாரும் கெட்டவன் அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போது வினோத் வந்து எனக்கு ரொம்ப நல்ல மனுஷன். சம்மந்தமாக ஒரு ஆளுக்கு வினோத் அவனை வெட்டணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஐயோ பாவம். இல்லை சொல்கிறேன். அதனால வந்து நான் இந்த ஆங்கிள் தான் எடுத்துக்கிறேன். சினிமாவுக்காக கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஓகே, ஹீரோவா மக்கள் ஹீரோவை பார்க்குறாங்க, அவனுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிக்கிறேன். கெட்டவனா சரி அவனுக்கு எதாவது பண்ணுவோம், சினிமாவுக்காக கொஞ்சம் பண்ணுறேன் தவிர பர்சனலாக நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். பேசிக்காக சுய ஒழுக்கம் தான் நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்ல மனுஷன் பார்த்துருக்கேன், அதே நல்ல மனுஷனை மற்றவங்க கேவலமாக பேசுகிறது நான் பார்த்துருக்கேன். அதனால எனக்கு இந்த மேபி சார் சொன்ன மாதிரி இந்த சொசைட்டி கொடுக்குற ப்ரெஷர் ஒன்றும் இல்லை சார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பழைய பாட்டில் ஒன்று வரமே, ரோட்டில் சைக்கிள் ஓட்டும்போது கோட்டுக்காரன் முறைப்பான், கோட்டுக்காரன் காருக்காரன் முறைப்பான், காருக்காரன் அப்படின்ற மீட்டர் தான் நான் எழுத. இந்த சொசைட்டி நமக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறதில்ல. அதுதான் நான் ஒரு டைம் மேலே ஒரு ப்ரெஷர் எவன் கேடு கேட்டேன் என்ன நான் வாழ்ந்துட்டா போதுன்ற மைண்ட் செட்டில் ஒரு அந்த இடத்துல சுய ஒழுக்கம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும். ரொம்ப டீப்பாக பேசி அனலைஸ் பண்ண தெரியல. பட் இல்ல ஆக்சுவலி பண்றீங்க நீங்க. டிஸ்க்ளைமர் மாதிரி நல்லா பேசும்போது அவர் பண்ணிட்டு பண்ண தெரியலன்னு மாதிரி சொல்லிடுறாரு. சார் சொல்லும்போது நாங்கள் தோணும்ல, ஓகே இந்த பாயிண்ட் இப்படி சொல்லணும்ப்பா, ஆமாம்ப்பா கரெக்டாக போய் சேருமா அப்படின்னு. அது ஒரு பேசும்போது ஒரு பதட்டத்தோடு பேசுறது, சரியாக பேசணுமா, நீ கரெக்டாக தான் பேசுறியா, அந்த மாதிரி வேற ஒன்றும் இல்லை. பாவம் ஒரு படம் 2 படம் பண்ணி தொலைச்சோம். நீங்கள் நம்மளுக்கு கொடுக்குறது நம்மளை வந்து நம்மளோட ஈழ்வுத்தன்மையில கான்சியஸா மாறுவாது. கான்சியஸ் பார்த்து சாதாரணமாக இருப்போம். ஒரு இயல்பாக ஒரு விஷயம் கூட யாராவது தப்பாக எடுத்துப்பாங்களோ அப்படின்னு மேபி இப்போ எனக்கு ஒரு சொசைட்டி பேச கொடுத்து பார்த்தீங்களா. யாராவது தான் பிரச்சனை. இப்போ மகாராஜாவும் சரி, வேட்டையனும் சரி, பல படங்கள் இங்க இந்த அசம்ஷன்ஸ் மக்களை வச்சு, அதாவது நான் ஒரு கதை சொல்றேன், ஆமா இங்க கதாபாத்திரங்கள் இருக்கு,
பட் பார்வையாளராக உனக்குன்னு சில அசம்ப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். பட் அந்த அசம்ப்ஷன்ஸ வச்சு நான் கான்ஸ்டன்ட்டா விளையாடிட்டே இருப்பேன் அப்படின்ற ஒரு பெரிய விளையாட்டுலயும் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா இந்த ஃபில்ம்ஸ். லைக் லவர்ல அந்த பொண்ணுடைய ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆணாக ஒருத்தன் வந்தான் அப்படின்னா, அவன சார்ந்த நம்மளுடைய புத்தி என்னவாக இருக்கும் அப்படின்றது பாப் கல்ச்சர்ல ஒண்ணு இருக்கு. உடனடியாகவே அவன ஒரு கெட்டவனாகவே பார்த்து, வெயிட் பண்ணுவானே இவன் கரெக்ட்டா கேப் கிடைக்கும்போது, அந்த பொண்ண கவ்விட்டு போயிருவான். அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையில தான் அந்த 3வது ஆண் என்னைக்குமே நமக்கு காட்டப்பட்டிருக்கு. ஆம், பட் இருந்தும் அவன நீங்க எப்படி காமிக்கிறீங்க இந்த படத்துக்குள்ள? இல்ல ஏன் ஒரு நண்பனா மட்டுமே கூட இருக்கலாமே! அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும். ஒரு கொட்டுக்காளியில சட்டுன்னு பார்த்தோம்னா ஒரு குடும்பமே என்ன பண்ணுதுன்னா, ஒரு கோவிலுக்கு போகுது. மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு ரொம்ப மாரி கைகூப்பி அவங்கள பாராட்ட வேண்டிய ஒரு செயலாகத்தான் அது நமக்கு சொல்லப்படுது. "அப்பா என்ன ஒரு நல்ல குடும்பம்யா! காலையிலேயே எந்திரிச்சு எல்லாம் கிளம்பி கோவிலுக்கு போயிட்டு ஏதோ அர்ச்சனை பண்ணிட்டு வராங்கன்ற" மாதிரியான ஒரு ஸ்பேஸ். இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். மெய்யழகன் உளவியல் ரீதியாக நமக்குள்ள விளையாடக்கூடிய விளையாட்டுகளும் சரி, வேட்டையன் அவன் கொலை பண்ணும்போது நம்ம அத பார்த்துட்டு, "அப்பா போடு இன்னும் அவன நீ கண்டுபிடிச்சிட்டில்ல, கண்டிப்பா அவன் தான் கெட்டவனா இருப்பான்." அப்படின்னு நமக்குள்ள இருக்கக்கூடிய பயஸஸ் வச்சு விளையாடக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆம், அது தெர் இஸ் அ கிளியர் பேட்டர்னோ அப்படின்னு தோணுச்சு. பல படங்கள பொறுத்து யோசிக்கும்போது. நீங்க ஸ்பெசிஃபிக்காவே ஒரு கேரக்டராவே பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்க, பார்வையாளராகவே. இந்த பிளேவ பத்தி சொல்லுங்களேன். ஏன்னா நம்ம இன்டர்வியூல கூட நீங்க மென்ஷன் பண்ண ஒரு விஷயம் எனக்கு ஆடியன்ஸோட மைண்ட வச்சு எனக்கு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது நீங்க ஆடியன்ஸோட விளையாடுறது பிடிக்கும்னா, எனக்கு அந்த அவங்களோட அது மாரி விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நான் பர்சனலா. ஓகே. அவங்க ஒண்ணு நடிக்கும், நம்ம ஒண்ணு கொடுக்கணும். எப்படியாவது ஸ்க்ரீன்குள்ள அவன் இருக்கணுன்றதுக்காக ஒரு மேபி இது இதெல்லாம் சரின்னு கிடையாது. இப்ப இப்படி பண்றது தான் சரி அப்படின்னு கிடையாது. இல்ல எனக்கு அது மாத்தி தோணுது. உங்களுடைய மெத்தட் ஆமா அப்படி அதான். வேணா நம்ம இப்ப எல்லா படம் சொல்லலாம். இப்படி பண்ணு ஏன்பா அதுல இல்ல அப்படின்னு கொஸ்டின் கேட்க சில கதைகள டிமாண்ட் பண்றோம் அவ்வளவுதான். இப்படி இதான் திருப்பி திருப்பி அதே ஸ்டேட்மெண்ட் தான். எல்லா படங்களும் அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதெல்லாம் சரியான படம்னு இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஒரு இந்த சில ப்ரெஷர் எனக்கு இருந்துச்சு. இவர் சொல்ற ப்ரெஷர் இருக்குல்ல. ம். ஜெய்பீம் பண்ணிட்டு, அப்போ ரஜினி சார் படம் கமிட் பண்ண உடனவே, அது படம்லாம் கதை வந்த பிறகு பேசினா கூட பரவால்ல. கமிட் பண்ண உடனேயே எனக்கு என்னன்னா, ஜெய்பீம் எடுத்துட்டு என்ன நீங்க அப்படின்னு, "ஏய் நான் இன்னும் கதையே சொல்லடா. நான் இன்னும் பேசவே இல்லடா. நான் அதுக்குள்ள எதுவுமே" பதறாதீங்க. அப்ப எனக்கு வந்து ஜெய்பீம நான் திருப்பி அதே மாரி கதை எடுக்கிறேன் அப்படின்னா, இத தவிர வேற எதுவும் வரலையான்ற கேள்வி உங்களுக்கு வரும். ம். ஆர் நான் எனக்கு பர்சனலாவே எனக்கு என்னன்னா, நான் அதே பண்ண விரும்பல. நான் இன்னொன்னு பண்ண விரும்புறேன். இப்ப எனக்கு ரஜினி சார் படம் கமிட் பண்றப்போ, ஒரு பெரிய ஹீரோ வச்சு நான் படம் பண்றப்போ, எனக்கு இருந்த தாட் நான் ஏன் அதுக்குள்ள போணும்னா, ம். ஐ ஹேவ் கன்விக்ஷன். என்னுடைய கன்விக்ஷன் என்னன்னா, அந்த இடம் என்பது அது மேல எனக்கு விமர்சனம் இருந்துட்டே இருக்கு. அத வச்சு ஒரு நல்ல கதைய பேசவே முடியலன்றத நானே விமர்சனமா வைக்கிறேன். இப்ப நான் அங்க போகவே போகாம எப்படி அது மாறும்? ம். நான் வந்து ஒரு நெகோசியேஷன ஸ்டார்ட் பண்றேங்க. அந்த நெகோசியேஷன் என்னன்னா, ஓகே நான் இந்த ஸ்டார்டம்ம வேல்யூ பண்றேன். இந்த ஸ்டார்டம்ம அது ஒரு ஸ்டார் வெஹிக்கிள்னு அத எடுத்துக்கிறேன். அட் த சேம் டைம் நான் இதையும் அதுல வச்சு சொல்லணும்னு நெனைக்கிறேன். இப்ப இந்த இந்த நெகோசியேஷன்ல 100% வராது. இன்னைக்கு வராது. இன்னும் ஒரு 15, 20 வருஷம் கழிச்சு இது நடந்தால் இது சாத்தியமாகும். நான் இப்ப ஒண்ணு வைக்கிறேன்ல, இது ரொம்ப முக்கியமான செயல்பாடுன்னு நான் நெனைக்கிறேன். ம். இந்த இடத்துல நான் ரொம்ப கான்ஷியஸ் டிசிஷன் எனக்கு இது. எனக்கு இதுல காம்ப்ரமைஸ் பண்ணி தான் நான் பண்றேன். என்ன அளவுல காம்ப்ரமைஸ் பண்றேன். அந்த காம்ப்ரமைஸ் சரின்னு நெனைக்கிறேன். அடுத்து நான் பண்ண போறது இந்த மாரியே இருக்காது. அடுத்து நான் பண்ண போற கதையோ, எடுத்துக்கிட்ட விஷயமோ தான் தீர்மானிக்கும். ஆனா நமக்கு எப்பவுமே ப்ரீ ஜட்ஜ்மென்ட்டோட ஏற்கனவே பண்ணதனுடைய லக்கேஜ் இது. அடுத்து மகாராஜா பண்ணிட்டார்ல, அடுத்து இருக்கு உங்களுக்கு. நானே பாவம் சொல்றேனே. அவர் ஏற்கனவே இல்ல, இல்ல, எல்லாத்துக்கும் டிஸ்க்ளைமர் போட்டுட்டாரு. சொல்றேனே. அவர் நானே வேற சொல்றேன். இன்னும் பயமுறுத்து. இல்ல, இல்ல. இல்ல, இல்ல, இல்ல. நானே சொல்றேன். எனக்கே தோணுது. ஓகே இந்த படம் ஓகே இது மாரி பண்ணியிருக்காங்க. ஓகே இந்த படத்த எல்லா இடத்துக்கும் எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம்? அதுக்கு என்னென்ன பண்ணலாம்? என்ன விஷயம் கமர்ஷியல் நம்மள எங்க இழக்க முடியுமா? அப்ப இழக்க முடியாம என்னென்ன பண்ண முடியும்? சரி ஏதாவது அது மாரி எனக்கே அது தோணுது. பிரேம் ஒரு இன்டர்வியூல நான் உங்க இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கும்போது, அதுல நீங்க ரொம்ப மினிமலான ஒரு க்ரூ வச்சு ஷூட் பண்ணா, அதுல ஒரு பெரிய அதுல இருக்கக்கூடிய அந்த சீன்ல இருக்கக்கூடிய உண்மை, அந்த பெர்ஃபார்மன்ஸ இன்னும் கொஞ்சம் நுவான்ஸ்டா, டீட்டெயில்டா வர வைக்க எனக்கு உதவும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அத பொறுத்து யோசிக்கும்பொழுது, இப்போ இங்க பல்வேறு இயக்குனர்கள் இருக்காங்கன்றதுனால, ஐ தாட் உங்கள்ல பல பேர கேட்கலாம்னு நெனச்சேன். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான உங்க வொர்க்கிங் ஸ்டைல்ல ரொம்ப ஆத்தென்டிக்கா எனக்கு புடிச்ச மாதிரி ஒரு காட்சி அமைய வேண்டும் என்றால், நீங்க அது இயக்குனராக எப்படி உங்களுடைய குவர்க்ஸ் என்னன்னு கேட்கலாம்னு நெனச்சேன். இன் டெர்ம்ஸ் ஆஃப் நான் இத எப்படி நீங்க எப்படி அணுகுவீங்க? நான் மீன் பண்ணதும் க்ரூனா ஒர்க்கிங் க்ரூவை நான் குறைக்கணும்னு சொல்லலை. ஆக்டர்ஸ் நடிக்கும்போது அப்போ வந்து அப்படியே ஆடிட்டோரியம் மாதிரி அப்படி சுற்றி நின்று ஆனாலும் அவங்கள நடிக்கணும்னு எதிர்பார்க்கறது இருக்குல்ல. நடிச்சிருவாங்க அவங்க. நம்ம நம்ம பேசுகிற எல்லாருமே ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ், இங்கே இருக்கிறவங்க எல்லாரோட ஆக்டர்ஸுமே நடிச்சிருவாங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் அந்த சூழலாம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஏதுவாக கண்டியூசிவாக நம்ம கொடுக்கும்போது
அங்கே தான் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா இது ஒன்று அமையுது. லைக் இன்டோரில் சாத்தியம் அது, அவுட்டோரில் அது சாத்தியம் கிடையாது. அவுட்டோரில் அங்கேருந்து கேமரா வச்சு ஷூட் பண்ணிருப்பான். நம்ம இங்கே ஒரு கேமரானா அங்கே 10 கேமரா இருக்கும், இல்லை 100 கேமரா இருக்கும். நம்ம அதை ஒன்றுமே பண்ண முடியாது. பட்டு நான் என்னென்னா ஐலைனில் யாரும் நிற்கக்கூடாதுன்னு, ஆர்டிஸ்டோடைய ஐலைனில். ஏன்னா அவங்க பார்வைக்கு உட்பட்டு இன்னொரு கேரக்டரோ சம்மந்தம் இல்லாதவங்களோ இருக்கக்கூடாது. சிம்பிள் டிசிப்ளினே ஹெல்ப் பண்ணும். என்னென்னா அந்த டயலாக் ஃபாலோ பண்ணுறவங்க கையில் பேப்பர் வச்சுருப்பாங்க. அது ஒரு பேப்பர் தாண்டி அடுத்த பேப்பருக்கு போகும். அவங்க என்ன செய்வாங்க, அப்படி இப்படி திருப்புவாங்க. அது சர சர சரன்னு அந்த சவுண்டோடு வரும். அது வந்து உண்மையாகவே அது வந்து நடிகர்களுக்கு செய்கிற பெரிய வன்முறை. அது அப்படி யாராவது பண்ண போகிறாங்கன்னா நான் அப்படியே போய் பிடிச்சிருவேன். நான் வந்து டேக்கெல்லாம் பார்க்க மாட்டேன். யார் யார் டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்களோ போய் எல்லாரையும் கையை பிடிக்கிறது. கரெக்டாக டேக் போகும்போது பார்த்தா அப்போ தான் ஒருத்தர் அப்படியே நெளிப்பார். இப்படி நடந்துலாம் போவாங்க பின்னாடி. அவங்க இப்படி தான் பார்த்து நடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே கேமரா பின்னாடி நடந்து போவாங்க. சத்தம்லாம் வராது. ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்க, விஷுவல் நாய்ஸ் ஒரு அங்கே ஒருத்தர் ஒரு பூர்வமாக நடிச்சு சப்கான்ஷியஸாக ஒன்று அது வந்து அவங்களுக்கு என்னென்னா சிலருக்கு வந்து தெரியாமல் பண்ணிவிடுவாங்க. அதை பற்றின புரிதல் இல்லாமல் சிலர் வந்து அதனால இன்னொரு போய்க்கங்களேங்கிற மாதிரி இருப்பாங்க. இந்த இது நடந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் முடிஞ்ச வரைக்கும் கூட்டத்தை குறைச்சிடுறது. இன்னும் நீங்கள் லார்ஜ்லி அவுட்டோர்ஸ் தான் இல்லை? இல்லை, கூழாங்கல் வந்து மொத்தமே 13 பேர் சேர்ந்து படம் எடுத்தோம். அவங்கள கூட்டம் கிடையாது. இல்லை, அவர் போகிற அதில் ஆளே இருக்க மாட்டாங்க. அடிக்கிற வெயிலுக்கு அங்கே யார் ஓப்பா அப்படி தோணும். ஒரு குரூப்பாக கூட்டி பயந்து திருச்சி ஓடிட்டாய். அதுக்கப்புறம் கொட்டுக்காளி வந்து மொத்தம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப 33 அந்த மாதிரி சம்திங் அவ்வளோ பேர் தான் இருந்தாங்க. எல்லோரும் நடிக்கிறவங்களும் சேர்த்து 13 கதாபாத்திரமே சேர்த்து. இது எனக்கு பயங்கரமான ஒரு நான் ஒழுங்கு இல்லாமல் ஒரு சீனை ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு பயங்கரமாக ஒழுங்காக வேலை செய்ய வேண்டியது. ஏன்னா அது சிங்கிள் ஷாட்டாக இருக்கும், சிங் சவுண்ட் இருக்கும். அங்கே அவ்வளோ பெரிய டிசிப்ளின் இருந்து எல்லாத்துக்குள்ளேயும் அந்த இது இருந்தால் தான் எனக்கு அந்த சீன் வந்து ரொம்ப லைவாக ப்ரெசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு கரெக்டாக கொண்டாந்து சேர்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் ஃபஸ்ட்லேருந்து என்ன பண்ணுறதுன்னா எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். இப்போ கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, நீ இந்த சாப்பாடு கொண்டு வரவங்க தான் ஸ்கிரிப்ட் ட்ரோன் ஆப்ரேட்டருக்கு ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் எல்லா டீட்டெயிலும் தெரியும். இவங்க இதை முடிச்சா இங்கே வருவாங்க, இங்கேருந்தா இது வரும் அப்படின்ட்டு. அவர் லொக்கேஷன் அவர் சீன் ஷூட் பண்ண போகிறத ஒரு கிட்டத்தட்ட எத்தனை வாட்டி போய் பார்த்துருப்பேன் எனக்கே தெரியாது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் போய் திடீர்னு இங்கே வச்சு இதை இந்த பிளாக் இங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரியாது. அது முதலே போய் அதோட புழங்கி அந்த இடத்தோட இருந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு வரும். அதனால் எங்களுக்கு வந்து டோட்டலாகவே அந்த அந்த அதான் சொல்கிறேன், அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்குல்ல, அதுக்கு ஈவனாக அவ்வளோ வேலை செய்யணும். அதனால் அப்போ தான் அது வரும். அது அதுக்குள்ளே வந்துடுவாங்க அந்த ஒரு கட்டத்துக்கு மீறி. இதில் உங்கள் ஃபிலிமில் சில ஸ்பெசிஃபிக் போர்ஷன்ஸ், அதுவும் அந்த படம் முடிவு கிட்டெல்லாம் நெருங்கும்போது ரொம்ப ஒரு ஹைட் அண்ட் எமோஷன்ஸ் இருக்கக்கூடிய காட்சிகளில் ஸ்பெசிஃபிக்காக, அதாவது ஒரு பெரிய கதறல், பெரிய வலியில் கத்துவது, ஆத்மார்த்தமாக ஒரு பெரிய ஒரு மீள முடியாத ஒரு வலியை உணர்வது, இந்த மாதிரி காட்சிகளை நீங்கள் படம் பிடிக்கும் பொழுது வாட் ஆர் சம் திங்ஸ் யூ டூ? அதை ஏதோ வெட்டிஸாக தான் சொல்லுவாங்க நினைக்கிறேன். மிகப்பெரிய விஷயத்தை எப்படி பண்ணேன்னா, அது எப்படி நடந்து பார்த்தா அதுக்கு இப்படி நடந்து சொன்னால் சீப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அது நான் அந்த இப்போ என்னை ஃபாலோ பண்ணுறேன், அதை கேட்டால் நான் சிரிப்பான், என்ன அதை அப்படிலாம் பண்ணி அப்படின்ற மாதிரி இருக்கும். அது நான் வந்து ஆர்டிஸ்டோட பயங்கரமாக கனெக்ட் ஆகுவேன். நீங்களே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவரும் கூட இல்லை? இல்லை இல்லை நிஜமாவே சொல்லி கேட்டு அது நான் ரொம்ப பயங்கரமாக ஜெல்லாகிப்பேன். எனக்கு அது அந்த ப்ராசஸ் ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. ஸ்பாட்டில் அவங்களோட பேசி யார்கிட்ட முறைக்காமல் யாரையும் இது பண்ணாமல் ரொம்ப அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறது சம்பவம் ஃபோர்ஸ்டாக பண்ணிப்பேன் நான். அது அவங்க பார்வையில் பண்ண முட்டாள அப்படி கூட ஏதோ ஒன்று நான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜெல் பண்ணிப்பேன். அப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் இதுன்னு கொடுத்துருவேன், சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க, அவங்க இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எசன்ஸு, இது வச்சு நீங்கள் எதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க எதாவது சொல்லுவாங்க, அதில் நான் சொன்னதை விட ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று அவங்கக்கிட்ட வரும். இது நான் சொன்னல அது வேணாம், அது நீங்கள் போட்டுக்கங்க அப்படிம்பேன். இப்போது இந்த மாதிரி தொடர்ந்து ஒர்க் பண்ணுவேன். ஸ்பாட்டில் டைம் கொஞ்சம் அதிகமாக போயிட்டே இருக்கும், டிஸ்கஷன் நிறையா இருக்கும். அதனால சார் யூ கைஸ் ஆல்வேஸ் டிஸ்கஸ் பிளடி அப்படின்னு திட்டுவேன். ஸோ எனக்கு அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். வெயிட் பண்ணி குழந்தை கூட பேசுகிறது. அது இப்போது படத்தில் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னா எல்லாமே அவங்களோட இன்புட் தான். நல்லா இல்லைன்றதும் அவங்கள நான் அதை சரி பண்ணுறது மட்டும்தான் இல்லை. கொஞ்சம் சுமாராக பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு இவ்வளோதான் சரி பண்ண முடிஞ்சது அப்படின்னு அர்த்தம். அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். அனுராக் சார் வந்து இது இப்போ தான் நிறைய டப்பிங்கில் சேஞ்ச், அது ஸ்பாட்டில் நிறைய டைலாக் சேஞ்சு, அது டப்பிங்கில் சேஞ்சு, நான் சிங்காக அது லிப் அது வர்றதுக்கு எல்லாமே அதுதான் ரீசன். ஸோ அதை கொஞ்சம் இன்னும் ப்ராப்பராக
பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி புரியுது. தோணுச்சு. சேதன்னா வந்து ரைட்டிங்கில் நீங்கள் அதை எப்படி சொல்கிறதுங்கிறதுல நான் ஸ்பாட் நிறைய ஒர்க் பண்ணுவேன். என்னோடய ஸ்கிரிப்ட் பேப்பருக்கும் படத்துக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15% டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த கடைசி ஷார்ட் ஒரு ஸ்கிரிப்ட்லேயே இல்லை. அந்த பிளட்டு போய் பாதத்தில் போடுறது அது ஸ்கிரிப்ட்லேயே இல்லை. அந்த டாலர்ஸ் இருக்குல்ல, அது கடைசி அனுராக் சாரோட ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணது கிளைமேக்ஸ் தான். அது ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அந்த 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அந்த நகை கொடுக்கணும் அப்படின்றது மட்டும் தான் ஐடியா இருந்தது தவிர அது இந்த மாதிரி டிசைனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை. ஸோ கடைசியில் ஓகே இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடியாத பிறகு ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கிளைமேக்ஸ் அந்த பொண்ணு வந்து செயின் கொடுத்துட்டு போகிறது அவர் எடுத்து இப்படி பார்ப்பார், கையெல்லாம் பிளட் இருக்கும். அப்போது இப்படி பார்ப்பேன், கைங்கெல்லாம் இப்படி இருக்கும். இப்படி பார்ப்பார். இந்த பிளட் ஏதோ தோணுச்சு எனக்கு. அப்படி பார்க்குறேன். அப்போ அந்த பாதம் டிசைன், இந்த பாதம் டிசைனில் பிளட் போடலாம்ப்பா அப்படின்னு கிளைமேக்ஸ் ஷூட்டை அந்த இடத்துல எனக்கு அந்த லாஸ்ட் ஷாட்டு தோணுச்சு. லாஸ்ட் ஷாட் தோணிட்டு இருக்கும்போது அந்த எடுத்துகிட்டு இருக்கேன். அப்போ தோணுது இது கிளைமேக்ஸ் மட்டும் வந்தால் பத்தாது, இது படம் ஃபுல்லாக அங்கங்கே இருந்துகிட்டே இருக்கும்னா அதுக்கப்புறம் உட்காந்து ரீரைட் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ இந்த மாதிரி அப்புறம் இந்த கை தூக்குறது இருக்குல்ல, லக்ஷ்மி அடி, அது ஸ்கிரிப்டில் கிடையாது. உட்காந்து வந்து ஃபஸ்ட்டு சேதனில் போய் காசு வீட்டில் ஒரு பொருள் காணாங்க அப்படின்னு சொல்லுவார். இல்லை அப்போ கை தூக்க மாட்டார். ஆனால் ஸ்கிரிப்டில் தாசார்கிட்ட கதை சொல்லும்போது மட்டும் 2 கைகளை தூக்கி ஆட்டி காட்டுகிறார் அப்படி மட்டும் எழுதியிருந்தேன். அது பர்ஃபார்ம் பண்ணும்போது லக்ஷ்மி அப்படிம்பாரு. அப்போ தோணுச்சு இது நல்லா இருக்கு, இது படம் ஃபுல்லாக வந்து நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி திரும்பி உட்காந்து நான் ஸ்பாட் நிறைய ஒர்க் பண்ணுவேன். அதான் இது சரியாக இது என்னோட நானும் மாற்றி ட்ரை பண்ணுறேன், முடியல. ஷார்ட் ஃபிலிம் இந்த பேப்பருக்கும் படத்துக்குமான டிஃப்ரென்சஸும் நிறைய வந்துட்டு. இல்ல அதான் ஒவ்வொருத்தருக்கு அவங்களுடைய ஒரு மெத்தட்னு ஒண்ணு இருக்கும்ல. அவங்களுக்கு சரியா ஒரு படம் ஆமா. அது இந்த ரொம்ப லவ் பண்ணி பண்ணுவேன். இந்த ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணுற அந்த ரொம்ப நல்லாயிருக்கும். அது பிடிக்க ஆள் கூட உட்காந்து அப்படி இப்படி கூட இதாக பிலீவபிலிட்டி கொடுக்க ட்ரை பண்ணுவேன். யார் நடிக்கிறாங்களோ அதுக்கு முன்னால் அவங்க என்னவா வேணாலும் இருக்கலாம், என்ன இது பண்ணலாம். இப்போ இந்த கேரக்டருக்குள்ளே வந்துட்டீங்க இல்லையா, இப்போ நான் அசல் கோளாறு நடிகர் கிடையாது. எனக்கு காஸ்டிங்கில் அசல் கோளாறு தான் வேணுன்றது, அது சாய்ஸ், அதுதான் வேணும்னு சொல்லி சூஸ் பண்ணி எடுக்கிறவங்க. ஆனால் அவர் ப்ராப்பர் அதாவது ப்ரொஃபஷனல் நடிகர் இல்லை, அவர் ஒரு சிங்கர். அந்த இதில் இருக்குது. இப்போ நடிக்க வர்றாரு அவர். இப்போ நடிக்க வர்ற இடத்துல நான் அவரோட அந்த கேரக்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எதனால் அவர் பண்ணுற கேரக்டர் முக்கியமானது, என்ன உணர்வு வரணும் அந்த பார்க்குறப்போ, அந்த உணர்வு வரணும்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. இப்போ இது தர்றப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு பொறுப்பு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அது என் பொறுப்பு மட்டும் இல்லை, அதுலேயும் நான் இன்னொரு டாக்டிக்ஸ் இது டாக்டிக்ஸ் தான். இது என்னென்னா ஆப்போசிட்டில் இன்னொரு பர்ஃபார்ம் பண்ணுறவர் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அறியாமல் அவங்களுக்கு ஒரு போட்டி நடக்கும். ஏன்னா இவர் நல்லா பண்ணுறாரு அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு நம்மளை நல்லா பண்ணிடணும் அப்படின்னு நான் அந்த என்விரான்மெண்ட்டை தக்க வைக்கணும்னு நினைப்பேன். இவர் நல்லா பண்ணுறாருன்றது திருப்பி வரும். அந்த அப்ரிசியேஷனை கொடுத்துட்டே இருப்பேன் நான். நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு ஒருத்தருக்கு சொல்லிட்டனாலே எதிரில் இருக்கிறவர் வந்து பேனிக்காக ஆரம்பிப்பார். அவரை தனியாக கூப்பிட்டு சொல்லுவேன், பாருங்க அவர் வந்து அவர் கேரக்டர் அப்படி உள்வாங்கிக்கிற வந்தார், உங்கள் கேரக்டர் அதை விட ஸ்கோப் இருக்கிற ஒன்று, ஆனால் நீங்கள் அதை விட கம்மியாக அண்டர்லைன் பண்ணுறீங்கன்னு ஒன்று சொல்கிறப்போ ஒரு 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 ஹெல்த்தி காம்படிஷன் வந்து உள்ளே வர ஆரம்பிக்கும். இந்த பிளே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது அவங்க நடிக்கிறதுக்கு முன்னால் ஒரு பிளே நிகழ்த்த வேண்டியது இருக்குது. அவங்க ரிலேட்டடாக நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, இப்போ ஒரு கேரக்டரை வந்து நீங்கள் அந்த ஆக்டராக பார்க்காம அந்த கேரக்டராக பார்க்குற தன்மை ரொம்ப முக்கியம். இதை நோக்கி நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் பிரதானமான வேலையாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? வேட்டையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்கவுண்டர் சரின்னு ஆடியன்ஸ் நம்பணும். அப்போது அதுக்கு என்ன தேவை, பாட்டு வேணுமா, பாட்டு வை. ஒரு பயங்கரமான ஒரு காமிச்சிங்கனாலே போதும்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி எல்லாரும் அந்த புத்தியில தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். டவுட் வந்துடவே கூடாதுன்ற கான்சியஸ் இருக்கு. புரியுது. எந்த இடத்துலயும் டவுட் வந்துடக்கூடாது அவங்களுக்கு. ஒருவேளை இது தப்பா இருந்துச்சுன்னா அப்படின்னு வந்துருச்சுன்னா போயிடும் உங்களுக்கு. அப்போ ஆடியன்ஸனுடைய தாட் என்னவா இருக்கணுங்கிறத த்ரூ நாட் ஓன்லி ஆக்டர், ஒரு சவுண்ட் டிசைன்ல அதை நம்ம பண்ணுவோம், ஒரு மியூசிக்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரபு, உங்க ஃபிலிம்ல அந்த பெண் மேல ஒரு பெரிய அக்கறை வந்தாலே ஒழிய அந்த கதை மேல ஈடுபாடு வரப்போறது கிடையாது இல்லையா? அந்த பெண் படக்கூடிய ஒரு கஷ்டத்தை நான் முழுமையாக நம்பணும், அசோசியேட் ஆகணும். உங்களுக்காவது டைலாக்ஸ் இருக்கு, ஆனாபெனுக்கு டைலாக்ஸ் கூட கிடையாது. அப்படி இருந்தும் அவங்க மேல அது ஒரு பரிதாபம்ன்றதை விட
அவங்களுடைய மனநிலைய ஓரளவுக்கு நான் புரிஞ்சுக்கணும். அது கூட சேர்ந்து நான் பயணிக்கணும். இல்லையா? உங்க படத்துல ஃபார் எக்ஸாம்பிள் அரவிந்த் சுவாமி அவர்களுடைய அந்த கதாபாத்திரம் மேல எனக்கு ஒரு பெரிய அக்கறை வரல அப்டின்னா, அந்த கதாபாத்திரத்தினுடைய ஒரு 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 பயணம், அவருக்கு வரக்கூடிய ஒரு கான்வர்சேஷன்ஸ்ல பெரிய ஈடுபாடு வரப்போவது கிடையாது. எனக்கு அதில் ஒரு 2 விஷயம் நான் ஃபாலோ பண்ணுறேன். சார் சொன்ன மாதிரி அதை ஒரு டெக்னிக்காக தான் அதை ஃபாலோ பண்ணேன். முதல்ல ரைட்டிங் வந்து நமக்கு டீட்டெயிலாக இருக்கணும். நம்ம ஸ்பாட்டில் போய் பண்ணுற அதெல்லாம் வேறு. ரைட்டிங்கில் வந்து இப்போ அரவிந்த் சாரோ கார்த்தி சாரோ அதை படிக்கிறாங்கன்னா அதிலே அவங்களுக்கு வந்து அது பற்றின ஒரு கிளாரிட்டி வந்துடணும். நம்ம அதுக்கு மேலே போய் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. இல்லைங்க நான் அப்படி நினச்சி எழுதலை, நான் இப்படி எழுதினேன், அதெல்லாம் இருக்கக்கூடாது. அது படிக்கும்போது அவங்களுக்கு நேச்சுரலாகவே உள்ளே போயிடும்ல, அந்த கேரக்டர் பற்றின டீட்டெயில் ஒரு ஃப்ளோவாக உள்ளே போயிடணும். நீங்கள் அதுக்கப்புறம் போய் சும்மா அதை மாற்றிட்டு இருக்கக்கூடாது. அங்கே ஒரு கிளாரிட்டி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்பாட்டில் நான் பண்ணுற விஷயம் என்னென்னா, அவங்கள போய் இது பண்ணுறதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறதெல்லாம் பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக நான் கொஞ்சம் லிபரேட் பண்ணி விடுவேன். அந்த அதோட கோர் அவங்க பிடிச்சிருவாங்க. அவங்கன்னு கிடையாது, ஈவன் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டாக யாரோ வர்றாங்க, ஆனால் நீங்கள் கிளியராக எழுதி அந்த விஷயத்த ஒரு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோர் அவங்களுக்கு இயல்பாகவே உள்ளே போகும். ஏன்னா எல்லாருக்குள்ளாரையும் எல்லாமே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் லிபரேட் பண்ணி உள்ளேருந்து அதை வெளியில் கொண்டு வரணுங்கிறது என்னோட பிலீஃப். ஒரு ஒரு பாயிண்ட் சொல்ல ஆசைப்பட்ட மறந்துட்டேன் நான். அந்த மகாராஜா கிளைமேக்ஸில் அனுராக் வருவார், சேதனம் பார்ப்பார். அது ஸ்கிரிப்டில் வந்து பார்க்குறாரு, ஷாக் ஆகுறாரு, 2 கை இப்படி நீயாடா அப்படின்னு பார்க்குறாரு. அந்த மொமெண்ட்டில் கொண்டு சொல்லி எழுதுன்னு பர்ஃபார்ம் பண்ணும்போது அவர் கை தூக்கிட்டு அவருக்கே தெரியாமல் பேக் போனார். அப்படியே ஷாக்கை பின்னாடி போகிறார். என்னென்ன பின்னாடியெல்லாம் போவாதீங்க அப்படின்னு. பின்னாலெல்லாம் போவாதீங்க. இல்லைடா எனக்கு அப்படியே வந்துச்சு தோணுது, சரியாக இருக்கும் பாரு அப்படின்றாரு. அது எனக்கு அப்போ பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கன்வின்சிங்காக இல்லை. நான் சிலது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், மைண்ட் இப்படி தான் இருக்கும். ஆனால் நான் சொன்னதை விட அவர் பண்ணது தான் சூப்பராக இருந்தது. ஸோ அது மாதிரி எனக்கு அது ஸ்பாட்டில் சில விஷயங்கள் வந்து பயங்கரமாக எக்ஸ்ட்ரா வந்துட்டே இருந்தது. அது அண்ணன் சொல்கிற மாதிரி அந்த ஒரு என்னென்ன விஷயம் அந்த கோர் பிளாட் மிஸ் ஆகாமல் என்னென்ன லேயர் ஆட் பண்ண முடியுமோ அது தப்பாகாத வரைக்கும் அது எனக்கு ஆட் பண்ணிட்டு போய். இப்போ கொட்டுக்காளி எடுத்துட்டிங்கன்னா எனக்கு வந்து என் கூட அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ண கேரக்டர் வந்து அண்ணாபின் தான். அது டைலாகே பேசல, ஆனால் என் கூட அதிகமாக பேசிகிட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் தான் என் கூட அதிகமாக பேசிச்சு. மற்ற எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சதாக இருக்குது. எனக்கு தெரியாத அது எவ்வளோ அழுத்தமானது, எவ்வளோ மன அழுத்தத்துக்குரியது அப்படிங்கிறத அந்த கேரக்டர்னுடைய விஷுவல்ஸ் தான் என் கூட ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணுச்சு. அந்த படத்தில் அதிகமாக பேசுனது யாருன்னு பார்த்தா அண்ணாபின் தான் நான் நினைக்கிறேன். ஒரு ஆத்தருடைய அழகான பார்வை. அண்ணாபின் பற்றி கொட்டுக்காளி பற்றி சொல்லும்போது எனக்கு அவன் மேலே பேசாமல் இருந்ததுனால எனக்கு கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்கு. அது பெரிய இம்பேக்ட் கொடுத்துட்டே இருக்காது. அவள் பேச மாட்டேங்கிறா, அப்போ மேலே எனக்கு கேள்விகள் வந்துட்டே இருக்கு. ஏன், என்னாச்சு, உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏன் அப்படி இருக்க, ஏன் பேச மாட்டேற, அவன் மேலே கொஸ்டின்ஸ் எனக்கு வந்துட்டே இருக்கு. அதுனே இம்பேக்டாக இருக்காது. அது மேபி ரொம்ப சாஃப்டா இருக்கிறதான் சொன்னாரு. எனக்கெல்லாம் வாயை திறந்து பேசேன், வாயில கொள்கட்டி நான் பேசுறதா கூட ஓகே, இதான் பேசாம இருக்கிறது. எனக்கு அவன் மேலே கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. சம்டைம் வந்து கோவம் கூட வந்துச்சு, என்ன அவ்வளோ அடமெண்டா நீ அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அடமெண்ட் கேர்ள். அது ஒரு பெரிய போராட்டம்ல. என்னன்னா நீ என்னுடைய உடலை கட்டுப்படுத்தலாம் உன்னுடைய பலத்தெல்லாம் வச்சு, பட் என்னுடைய சிந்தனைகளை உன்னால கட்டுப்படுத்த முடியுமா? என் பார்வையை கட்டுப்படுத்த முடியும். இவனுங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு முடிவு எடுத்து. கரெக்ட். இவனுக்கு பேசினா புரியாது அப்படின்னு தெரியும் அவனுக்கு. ஸோ அதனால அவ இருக்கிற எனர்ஜி வந்து பேசி அட்லீஸ்ட் உங்க அடியெல்லாம் வாங்கிக்கிறதுல கொஞ்சம் பெட்டரா யூஸ் ஆகிக்கும். அதுல அவர் பேசாம இருக்கிறது தான் அவங்களுக்கு பிரச்சனையா வரும். இல்ல என்ன யோசிக்கிறேன் ஏதோ ஓடிட்டே இருக்கலாம் அந்த மைண்ட்ல. அப்படின்னு கோயில்ல இருந்து சாமிக்கு வந்து முணுமுணுத்து பேசியிருப்பா, ரொம்ப நேரம் கழிச்சு அது உள்ளுக்குள்ளேயே மாதிரி அரிச்சுக்கிட்டே இருக்கும். அவர் அடிக்கும் போது சொல்லுவார், யாருக்கா நீ வேண்டுன அப்படின்னு. ஏன்னா அவ இவங்ககிட்ட பேசவே மாட்டான். ஆமா, அப்போ ஒரு மாதிரி கல்லு மனசா இருக்கா, இவ என்ன யோசிக்கிற, என்ன பேசுற அப்படின்ற இவங்களுக்கு எனி டைம் இவளை பத்தி யோசிக்க வச்சிட்டாலேன்ற. நீ சீக்கிரம் போகணுன்ட்டு தான் வேண்டிக்கிட்டேன். இப்போ பிகாஸ் நம்ம ஆனபன் அவங்களை பொறுத்து பேசுகிறோம், இல்லை உங்கள் ஃபிலிமில் ஒரு பெண் சார்ந்த கதை தான் இல்லையா, என்னதான் லவராக டைட்டில் இருந்தாலும் கூட. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணீங்க, இங்கே ஒரு பெண் இல்லாததை பொறுத்து நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க. ஒரு சில வருஷம் முன்னாடின்னு நினைக்கிறேன், ஒரு 6-7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், 2016-2017 ஃபேஸில் இப்போ இவங்க நயன்தாரா ஃபிலிம் ஒன்று வந்திருக்கு நெட்ஃப்ளிக்ஸில். அதை பார்க்கும்போது நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பீரியடில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விமன் ப்ரொட்டாகனிஸ்ட் பேஸான ரெகுலரான ஒரு படங்கள் ஒரு மூவ்மெண்ட் மாதிரி இருந்துச்சு அந்த டைமில். ஐ திங்க் மாயா, டோரா, அறம் இந்த மாதிரி சில படங்கள்லாம் வந்துக்கிட்டு இருந்த ஒரு ஃபேஸாக இருந்துச்சு.
அப்போ ஒரு பெரிய மறுமலர்ச்சி நடக்குது. இங்க வந்து பெண் கதாபாத்திரங்கள் மையப்படுத்தி பல கதைகள் எழுதப்படுது. இந்த இதிலிருந்து அடுத்து என்ன, அடுத்து என்னன்ற மாதிரியான ஒரு உரையாடல் நடந்துச்சு. அது மறுபடியும் அப்படியே ஒரு ஒரு அப்படியே ஒரு ஸ்டாப் ஆன மாதிரியான ஒரு ஃபீலிங். இப்போ சட்டுன்னு திரும்பி பார்த்தா, அவ்வளோ உலுக்கின கதைகள் மெயின் ஸ்ட்ரீம்குள்ள வந்துச்சான்னா, கடந்த சில வருஷங்கள்ல எனக்கு சட்டுன்னு மனசுக்கு தோணல. பெண் பத்தின கதைகள், இல்ல பெண் சார்ந்த கதைகள் வரணும்னா, எனக்கு தெரிஞ்சு விமன் ரெப்ரசன்டேஷன் வந்தா தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, அந்த ம். உலகத்த நம்ம வந்து வெளியில இருந்து தானே பார்க்குறோம். உள்ள இருந்து பார்க்கறது இல்லல்ல. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லா வரணும்னா, அங்கேருந்து வந்தா தான் அது வரும். ம். அவங்க படம் எடுத்தாங்கன்னா, இந்த மாரி எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நம்ம ஒரு முன்னால சென்ட்ரிக்காவும், ஃபீமேல் சென்ட்ரிக்ன்னு நம்ம ஒண்ணு நினைக்கிறோம்ல. ஆமா. அது ஒரு ஆண் சிந்திக்கிறப்போ, ஆணுக்கு பதிலா ஒரு பெண்ண வச்சுட்டு, அதே ஆணுக்கு என்ன பண்ணானோ, அதே தான் பெண்ண வச்சு விமன் சென்ட்ரிக்ன்னு ஒண்ணு பண்ணதுன்னு ஒண்ணு இருக்கும். ம். ரியல் பெண்கள் குறித்த கதைகள் வரணும்னா, அந்த ஃபில்ம் மேக்கர்ஸ் வராம இங்க அது வினோத் பிரபு, நீங்க அணுகுன கதைகள், அ பெண் அந்த அந்த ஒரு ஒரு பெண்ணுடைய எக்ஸ்பீரியன்ஸ எனக்கு எடுத்து சொன்ன மாரி தான் தெரிஞ்சது. என்னுடைய புரிதல்ல. அம் ஸோ நீங்க இந்த ஹோல் ஸ்பேஸ எப்படி பார்க்குறீங்க? நீங்க அணுகுன கதைய வச்சு, எடுத்த படங்கள் வச்சு. இல்லை எனக்கு என்னோட லைஃப்லேருந்து வந்தது தான் அது வந்து எனக்கு நான் இன்னுமே பெருசாக நம்புறது கூழாங்கலும் கொட்டுக்காலியும் நான் எடுக்காமல் இது ஒரு 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 அவங்க சைட்லேருந்து ஒருத்தவங்க வந்து எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக தான் இருந்திருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் இது ஒரு வகையான ஒரு எஸ்கேபிசமாகவும் நீங்கள் பார்க்கலாம்ல. இப்போ அந்த பொண்ணை பேச விடாமல் வைக்கிறது இதுவே என்னோட பார்வை தான். உன்கிட்ட பேசி பேசி அவள் டயர்டாயிட்டா, உன்ட்ட என்ன பேச சொல்கிறா அப்படின்ட்டு. இதே வேற ஒருத்தவங்க எடுத்தாங்கன்னா பேசியிருப்பாங்கல்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த பீரியட்ஸ் இதாகும்போது நான் அவங்கள்ட்ட போய் வந்து அந்த பொண்ணுகிட்ட நான் ஒன்றுமே சொல்ல முடியல என்னால். எனக்கு இதோட எமோஷன்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண சொல்லணும்னு எனக்கு தெரியல. நீங்கள் தான் இது பண்ணணும். நீ பண்ணுறது தான் நான் ஓகே பண்ணணும். எனக்கு தெரியாது. நீ என்ன பண்ணுறேன்னு எனக்கு இதில் நான் வந்து இல்லை இதை இப்படி பண்ணிக்கலாம், இதை இப்படி பண்ணிக்கலாம் இன்னும் சொல்ல முடியாது. நீ கொடுக்குறது தான் இப்போ ரியாக்ஷனு. அதுதான் எனக்கு ஓகே இப்படி தான் பண்ணுவாங்க போலக்குன்னு தோணும். அப்படின்றதுலாம் எனக்கு சிக்கலாக இருக்கும் நிறைய இடத்துல. இப்போ ஆனாபின்ட்டே நான் நிறைய பேசும்போது திடீர்னு ஆனாபின் வந்து மீனாவை வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும். ம். எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அதுக்கு என்ன நம்ம வந்து கரெக்டாக ஒரு இடத்துக்கு அரைவ் ஆகுறதுன்றதுக்கு பெரிய ஒரு சொன்ன மாதிரி பெரிய சூட்டிஸ்பிள் நிறைய டிஸ்கஷன் வரும். எல்லோரும் எந்திரிச்சு இருப்பாங்க, கொஞ்சம் காலம் தான் டைவ் இருக்கும், பெரிய டிஸ்கஷன் நடக்கும். இதெல்லாம் வந்து நான் அப்போ தான் ஃபீல் பண்ணுவேன். இது ஓகே இது இந்த சைட்லேருந்து ஒருத்தவங்க வந்து எடுத்திருந்தாங்கன்னா இல்லை இன்னும் ஈஸியாக டேக்கிள் பண்ணலாம் அப்படின்ட்டு. பிரபு? நானுமே அதோட உடன்படுறேன். ஆக்சுவலி அது உண்மைதான் இல்லை. ஒரு மேலாக நமக்கு இருக்கிற லிமிட்டேஷன்ஸ் இருக்கும்ல. எவ்வளோதான் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாலும் we can only do so much அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு நம்ம மேக்ஸிமம் எம்பத்தைஸ் பண்ணி அந்த எம்பத்தைஸ் பண்ண ஒரு இதில் அதை வைக்கலாமே தவிர எக்ஸ்பீரியன்ஸுக்கும் எம்பத்திக்கும் கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். இல்லை லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு விஷயத்த மேபி ஒரு பெண் இந்த கதையை சொல்லியிருந்தா இந்த குழப்பங்கள்லாம் இல்லாமல் கூட போயிருந்துருக்கலாம். அந்த கடைசியில் இந்த மேலே க்ளோரிஃபை பண்ணி பார்க்குறாங்கல்ல, இதெல்லாம் இன்னுமே அவங்க சைட்லேருந்து தெளிவாக ஹேண்டில் பண்ணி அந்த குழப்பங்களுமே எல்லா வகையில் அதை பேசியிருக்க கூட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இது சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன், சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆமா. படம் பார்த்தேன். டெமி அது மூனா. நான் எனக்கு பார்த்து முடிச்ச உடனே லைக் எ மேல் குட் ஹவ் நெவர் ரிட்டன் திஸ் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவ்வளோ இருக்குது. லைக் அந்த ஃபீமேல் பாடிஸ் மேலே வைக்கிற வன்முறையை வந்து பேசியிருக்காங்க அந்த படத்தில். டேரக்டர் ஃபீமேல் டேரக்டர் அது வந்து ஒரு மேல் டேரக்டரால் என்றைக்குமே இந்த நுவான்சஸ்ஸு, இந்த ஒரு மைண்ட் ஸ்பேஸ், இந்த சைக்கலாஜிக்கல் ஸ்பேஸ்க்குள்ளே புரிஞ்சுக்கிட்டு இதை முன்வைக்க முடியுமான்றது தெரில. உங்களுக்கு நீங்க இந்த படம் எடுத்த ஒரு ப்ராசஸ்ல ஒரு மொமெண்ட்ட மறுபடியும் என்னால ரீலிவ் பண்ண முடிஞ்சா, ஐ வுட் லவ் டு ரீலிவ் தட் மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒண்ணு இருக்கா? எனக்கு அனுராக் காசோட ஒர்க் பண்ண ப்ராசஸ் எனக்கு ரொம்ப பயங்கர பிடிச்ச மனுஷன். நிறைய விஷயம் ஒரு நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லிட்டு இருப்பேன். ஒரு ஆள் ரொம்ப பிடிக்கிறதுன்னு வச்சுங்களேன், நெருங்கி போகாது, தூரம் தான் ரசிச்சுட்டு வந்துடும். ஏன்னா எப்பேற்பட்ட மனுஷன் இன்னொரு சைடு ஒன்று இருக்கும். ஓகே நீ இவ்வளோதானா அப்படின்னு மாதிரி தோணலாம்ல இது. அதனால் வந்து நெருங்கி பழகும்போது நமக்கு ரொம்ப பிடிச்சாலும் நெருங்கி பழகாத, அப்படியே தூரம் தான் ரசிச்சுட்டு போயிடும் அப்படின்னு தோணும். ஆனால் அவர்கிட்ட பழகும்போது நான் என்ன நினச்சதோ அதை தாண்டி ரொம்ப எளிமையாக இருக்கார். எனக்கு எளிமையாக இருந்தாலே யதார்த்தமாக இருந்தாலே இவனுக்கு பிடிக்கலான்னு ஓப்பனாக சொன்னேன்னு ரொம்ப பிடிச்சி போயிடும். அந்த மாதிரி ரொம்ப பார்த்தா இன்னும் அவ்வளோ ஓப்பனாக இருக்காரு. அப்புறம் திட்டுவார். அவரோட அந்த அந்த இருந்த அந்த விஷயம் ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு. அப்புறம் அந்த குழந்தையோட ஒர்க் பண்ண அந்த ஷைனிக்கான ஒரு குழந்தை, அதோட ஒர்க் பண்ணும்போது இருந்த அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ மீன் சேதண்ணா சொல்லணுமே வோட் ஆஃப் தேங்க்ஸ் மாதிரி மேடம். ஐயோ எல்லாம் சொல்லி அப்படிலாம் இல்லை. அவர் கூட நான் தான் சொன்னேன், எனக்கு ஹீரோ சேதண்ணா மாதிரி ஒரு ஹீரோ கிடைச்சா நான் என்ன வேணால் சாதிப்பேன். எனக்கு மெயினாக அந்த 2 கேரக்டர்ஸ், அருண் திவ்யாங்கிற 2 கேரக்டர்ஸை
வடிவமைச்சதுலேருந்து அதுக்கு ஆக்டர்ஸ் உள்ளே வர்றது, அவங்க கூட அந்த கேரக்டர்ஸை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுங்கிற வச்சுக்கிற கான்வர்சேஷன்ஸ்லேருந்து அவங்க 2 பேருக்குமான சீன்ஸை ஷூட் பண்ணது, இது எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி கிராட்டிஃபையிங்காக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸாகவே. ஸோ அதை சொல்லுவேன் நான். ஓகே. கூழாங்கல் டைம் தான் அந்த ஷூட்டிங் ப்ராசஸ், அதுதான் எனக்கு அது எனக்கு ரொம்ப நேரா கொட்டுக்காலியை விட்டுட்டு அங்கேயே போயிட்டீங்களா? இல்லை. எனக்கு அந்த டயத்தில் வந்து இன்னும் ரூட்டடா, இன்னும் ஓப்பனா, இப்போலாம் ஃபில்டர்ஸ் வந்துருச்சு எனக்கு. எந்த மாதிரி? சும்மா ஒரு ஃபில்டர் சொல்லுங்க. ஒரு சொன்ன மாதிரி நான் கான்சியஸாக இருக்கிறேன். நான் இப்படி இருக்க ஆளே கிடையாது. நான் ஜாலியாக பேசிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அது மாதிரி அந்த டயத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு தோணும்ல, எனக்கு இப்போ மாதிரி இதை பண்ணுவோம், இதை தான் பண்ணுவோம், இதை கரெக்டாக பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு இது இருக்கும்ல. அந்த டயத்தில் இந்த அவர் கருத்துலையா நம்ம கூட இருந்தோம். அந்த டீமே வந்து பயங்கரமான இது. எனக்கு திரும்பி நான் ஈவன் கொட்டுக்காளி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறது, சூரியன்லாம் பயங்கரமான இன்னசென்ட். ம். அவர் அவர் இந்த கதையை அவ்வளோ அழகாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணாங்கல்ல. எனக்கு அந்த இன்னசென்ஸை இது வெளியே வரும்போது அவர்கிட்ட போக வச்சுட்டாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு அந்த இடத்துக்குலாம் போகாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. நான் அப்படியே அதுதான் இன்னும் கொட்டுக்காளி ரிலீஸ்க்கு அப்புறம் நான் ஃபீல் பண்ணுறது, என்னோடய ஊர் மக்கள், என் ஆட்கள் எல்லாருமே அவங்க அப்படி தான் இருப்பாங்க. நான் திரும்பி போய் நான் கூழாங்கல் மாதிரியே கொட்டுக்கால் மாதிரியே எடுத்துகிட்டு வரலாம். இந்த ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு இன்னசென்ஸ் இருந்துச்சுல. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பொசிஷன் வந்து ஒரு இடத்துக்கு வந்த பிறகு அவர் கொட்டுக்காளி மாதிரி கதையை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு இன்னசென்ஸ் இருந்துச்சுல, அதில் ஒரு ஒரிஜினாலிட்டி இருந்துச்சுல. அது ரிலீஸுக்கு அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்க பீப்புளே கூட வந்து அவரை ஒரு மாதிரி பேசி அதை அவர்கிட்ட போக வச்சுட்டாங்க. எனக்கு அதெல்லாம் நடந்திருக்க வேணாமோ, அங்கெல்லாம் இது பண்ணியிருக்க வேணாமோ, அது இல்லாமல் ஒரு லைவ் ஒரு படமாக இருந்தால், அது இல்லாமல் ஒரு ஜேர்னி இருந்தால் எப்படி இருக்கும்னு அப்போ போய் திங்க் பண்ணேன். புரியுது. அதுதான் எனக்கு அப்படி தோணும். அவ்வளோதான். 2 படங்கள்லேருந்தையும் ஒரு ஒரு 2 விஷயம் சொல்லலான்னு தோணுது. 96 படத்தில் வந்து இந்த லைஃப் ஆஃப் ராம் சாங் இருக்குல்ல, அது முழுக்க ரீலீவ் பண்ணோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ட்ராவல் பிடிக்குங்கிறதுனால மட்டும் கிடையாது. சேதுவை வந்து எனக்கு ஒரு நடிகராக, நண்பராக, அதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு நல்ல கிட்டத்தட்ட ஒரு 10 years ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வைப்பேன். ஆனால் அவருக்குள்ளே இருக்க சைல்டு இருக்குல்ல, அதை வந்து கிட்டத்தட்ட அந்த மொத்தம் அந்த 22 நாளும் நான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. கிட்டத்தட்ட அந்தமாரில் ஆரம்பித்து கடைசியில் மணாலியில் முடிக்கிற வரைக்கும் அவருக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தை வெளியில் குதித்து விளையாடிக்கிட்டு இருந்தது. மரத்தில் தொங்குவது அது அதை வந்து அவர் நடிக்கவே இல்லை. அவர் அப்படியே ஒரு ஸ்டேஜில் எத்தனைக்கும் ட்ராவல் பிடிக்காத ஒரு மனுஷன், ஆனால் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவரை சின்ன சின்ன இம்ப்ரவைசேஷன்ஸ் தான் இருக்கும், ஆனால் பார்க்க அப்படி ஸ்க்ரீனில் அப்படியே கிள்ளி முத்தம் கொடுக்கணும் போல் இருக்கும். அப்படியே ரொம்ப அமைதியாக ஒரு ஜன் நிலையில் தான் இருப்பார். ஆனால் அந்த சைல்டு வில் பி அலைவ். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அது திருப்பி பார்க்கும்போது எனக்கு அப்படியே மைண்டில் திரும்பி ஓடும் அந்த மொத்த ட்ராவல், அது பிஹைண்ட் த சீன்ஸ் நடந்தது எல்லாமே ஓடும். இன்னொன்று, த்ரிஷாவோட ஒரு சோலோ சாங் இருக்கும். அதில் வசந்த காலங்கள் அப்படின்னு ஒரு சாங் இருக்கும். அப்படியே நடந்து ரூம் வரைக்கும் போவாங்க. அது ஷூட் பண்ணும்போது யாருமே இல்லை, ஏன்னா அந்த ஆம்பியன்ஸ்லேயே ஷூட் பண்ணுவோம். அது அவங்க லிஃப்ட்டில் வந்துட்டு அங்கேருந்து லிஃப்ட்டில் வந்து மேலே போவாங்க, ரூமை திறந்து லைட் ஆன் பண்ணிவிட்டு அப்புறமா தான் ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, போயிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அது யாருமே இல்லை, கிட்டத்தட்ட க்ரூவே இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலையும் லைட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எங்கேயும் வர முடியாது. ஃபுல் ஸ்டெடி கேம்ங்கிறதுனால எல்லோரும் அப்படியே ஒதுங்கிட்டாங்க. ஒரு 4-5 பேர் மட்டுமே ஷூட் பண்ண ஒரு சாங். அண்ட் அதில் அவங்களுடைய அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது. எடிட் பண்ணி பார்க்கும்போது யாருமே இல்லாமல் கிட்டத்தட்ட ரியலாக நடந்த மாதிரி இருந்த ஒரு ஷூட். அது ஆல்மோஸ்ட் ஷூட் பண்ணதை தாண்டி நீங்கள் ஒரு பார்வையாளராக ஒரு ரியல் இமோஷனை பார்த்த ஒரு ஃபீலிங் கிடச்சிது. மயிலகனில் வந்து எனக்கு என்னென்னா, அந்த மேன் அனிமல் சீன்ஸ் இருக்குல்ல, அருண் சாரும் கிளிகளும் இருந்ததாக இருக்கட்டும், கார்த்தி சாரும் அந்த காளமாடு கூட இருந்தது, அந்த பாம்போட இருந்தது. அந்த இது வந்து எனக்கு வந்து அது எப்படி வருமோ, அது அவங்களுக்கு அது முதல்ல நடிகர்களுக்கு அது பிடிக்குமா, அதை சீரியஸாக எடுத்து செய்வாங்களான்னு பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்தது. அது அந்த அக்செப்டன்ஸ் இருக்குல்ல, பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்தது. பட் ஒரு சீன் நான் ரிலீவ் பண்ணணும் இப்போ அப்படின்னா, அந்த கிளைமேக்ஸ், இந்த ஒன்று எனக்கு தெரியாதுன்னு அவர் சொல்ல வருவார். இவர் வேறு ஏதோ பேசி எங்கெங்கேயோ போய் கடைசியில் தெரியாதுன்னு சொல்லி அந்த பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடக்கும். அந்த மொத்த இது வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு கார்த்தி சாரோடது எடுத்துட்டோம், அப்புறமா வந்து அரவிந்த் சாரோடது எடுத்தோம். பட் 2 பேரும் ஓவர் ஃபோன் பேசி அதை ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதை ரிலீவ் பண்ணுங்கிறது எனக்கு ஒரு பயங்கர ஆசை. ரொம்ப நிறைவாக வந்துருச்சு, பட் ஒரு ஆசை இருக்கும்ல, நல்லா வந்ததுனாலே திரும்பி இன்னொரு தடவை இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு அந்த சீன் சொல்.
எனக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கிறதால அப்படி ஒன்று சாத்தியம் இல்லைன்னு திருப்பி திருப்பி மைண்ட் அடிச்சுக்கிட்டு யோசிக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சா. எல்லாம் ஹைப்போதெட்டிக்கல் தானே. ஹைப்போதெட்டிக்கல்ன்றது யோசிச்சா இல்ல அவர் அதனால தான் ஆரம்பத்துல சரி நிக்கிலன் கிட்ட ஆரம்பிச்சிடலாம். இல்லை ஏதாவது தோணுதான்னு யோசிச்சு பார்க்குறேன். எனக்கு அப்படி பார்த்தா பேட்டரியோட இன்னும் கொஞ்சம் மொமெண்ட்ஸ் எனக்கு எழுதுனது நிறைய, பட் ரொம்ப கம்மியாக தான் அதை யூஸ் பண்ண முடிஞ்சது. ஓகே. ஸோ எனக்கு அந்த கேரக்டரு நான் எழுதுகிறப்பவே என்னை எக்ஸைட் பண்ண கேரக்டர். அது அந்த பேட்டரின்ற கேரக்டர் தான் என் படத்தில் ரொம்ப க்ளோசஸ்ட் ஆர்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அது ஆக்சுவலாக வந்து அவன் சீன் தூக்கிட்டோம். அவன் வந்து கேட்பாங்க ஏன் உனக்கு இதுவாச்சு அப்படின்னு கேட்டப்போ அவன் சொல்லுவான், ஜாதி மதம் இல்லாமல் எனக்கு ஒரு பேர் கிடைச்சது, நல்லா இருந்தது, அதனால அப்படி வச்சுக்கிட்டேன் அப்படின்றது எடுத்தோம், ஷூட் பண்ணோம். ஆனால் அது லென்த்தில் போயிடுச்சு அது. ஓகே. உங்க மத்தியில உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வியை ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் கேட்டுக்கணும்னு ஏதாவது இருந்துச்சுன்னா மேபி அதை வச்சு நம்ம ரேப் பண்ணலாம்னு தோணுது. ஒரு ஆக்ஷன் படம் எடுப்பீங்களா சார் நீங்கள்? சார் இருக்குது. ஆக்சுவலாக நான் 96 ஷூட் பண்ணும்போது என்கிட்ட இருந்தது சார். ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு படம் அது. அப்பா அதை வந்து சேதுவிட்ட கரெக்டாக ராஜஸ்தானில் சொன்னேன். சொல்லி 3 நாள் என்கிட்ட பேச மாட்டேன்ட்டார். ஏன்னா அதில் அவ்வளோ வன்முறை ரொம்ப ஒரு காரணத்தோடு இருக்கும். நீங்களே இப்படி பண்ணலாமான்லாம் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு கிட்ட வந்தால் கிட்ட வராதிங்க, முதல்ல தூரம் போங்க, கோ டைரக்டர் நீ வந்து பேசுகிறா அப்படிம்பாரு. எனக்கு பதிலாக என்னோட கோ டைரக்டர் அரவிந்த் ஒரு 3 நாள் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தாப்புல. அப்புறம் நான் ரோத்தாங் பாஸில் போய் சொன்னேன், ஐயா இதுக்கு மேலாம் என்னால் பேசாமல் இருக்க டைரக்டர் நான் அந்த படத்தை கொஞ்சம் விடுங்கன்னு சொல்ல வேண்டியதாகிடுச்சு. இருக்குது, கண்டிப்பாக அதை எடுப்பேன். ஆனால் அது ஒரு காரணத்தோடு இருக்கிறதுனால ஆக்சுவலாக அதை கேட்ட பெண்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருது. ரொம்ப சரியான படம், இதை எடுங்க அப்படின்னாரு. அந்த படத்துக்கும் உங்கள் படத்துக்கும் ஒரு தொடர்பு இருந்தது. அதனால் அதை கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேது என்கிட்ட கேட்டாப்புல. அதே மாதிரி ஒரு அந்த கோர் கான்செப்டில் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது, நான் அதை பண்ணலாமான்னாரு. இல்லைங்க கதை டோட்டலாக வேறு, தைரியமாக பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லா இருக்குது, அது வேற ஒரு ஆங்கிளில் அதை எங்கிட்ட சொன்னார் சொல்லியிருந்தார். அதனால் நான் அதை ரொம்ப உங்களுக்கு நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். போய் கதை சொல்லும் போது இந்த மாதிரி அது சொன்னார் பிரேமிகிட்ட. உங்களுடைய ஜான்ராவே ஆக்ஷனா? எது அந்த படமா? அதில் ஆக்ஷன் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ்லாம் இருக்கும். இப்போ 2 படங்கள் பார்த்துட்டு நான் ரொம்ப ஒரு மென்மையானவன், ரொம்ப இது அப்படின்னு நினச்சிட்டு வந்து எல்லோரும் என்கிட்ட பேசுவாங்க, கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிப்பாங்க. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், அப்படிங்க ஆமாங்க ஆமாங்க அப்படின்ட்டு விட்டுருவேன். எனக்கு என்னென்னா நான் சின்ன வயசில் ரொம்ப வயலண்ட்டாக இருந்த ஒரு ஆள். அதனால் நான் ஒரு வயலண்ட்டான ஒரு ஃபிலிம் தான் எடுப்பேன்னு என் ஃப்ரெண்ட்ஸே நம்பிட்டு இருந்தாங்க. நானுமே அப்படிதான் நம்புறேன் சார். 2 ஆண்கள் பேசுறத 2 மணி நேரம் எடுக்கிறீங்கன்னா அப்ப உள்ளுக்குள்ள எவ்வளவு பெரிய வன்முறை இருக்கா? 2 ஆண்களை 2.5 மணி நேரம் பேச வைக்கிறீங்களா? எனக்கு நீங்க வன்முறை அதனால தான் கேட்டேன், இருப்பீங்களா அப்படின்னு. தூரத்துல இருந்து பார்த்தா காமெடியை தெரியும், கிட்ட பார்த்தா டெரர் பண்ண அந்த மாதிரி உள்ளுக்குள்ள நிறைய வச்சிருப்பேன். எனக்கு அது பிடிக்கும். என்ன நல்ல லிசனர்னா அதனால பேசுகிறத கேட்குறது அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அது மொதல் 2 படங்களில் வந்துருச்சு. இப்போ அடுத்து எடுக்க போகிறதே வந்து இந்த இதில் இருக்க போகிறதில்ல, இதுலேருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். நான் சொன்ன அந்த படம் கேரண்டி. ஓகே. எனக்கு ஒரு விஷயத்தில் பாராட்டணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு மெயின் ஸ்ட்ரீம் டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சின்ன காரணம் தான். அஃப்கோர்ஸ் மணி சார் பார்த்தா சினிமா மேலே ஆர்வம் வந்துச்சு. பட் ஒரு ஃபிலிம் மேக்கராக மாறணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்ததுக்கு வந்து மெயின் ரீசன் சத்யஜித் ரே. அவருடைய எல்லா படங்களையும் பார்த்து ரொம்ப ரசித்து ஒரு முடிவோடு தான் நான் உள்ளே வந்தேன். அதாவது ரைட்டர் ஆகணும்னு வந்தது, டைரக்ஷன்லாம் வைப்போம். ஆனால் ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தோம், நம்மளால் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் இன்னும் பண்ண முடியலையே. நம்ம என்ன படம் எடுத்தாலும் தமிழ்நாட்டில் ஓடுது, அதிகபட்சம் பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டு இல்லை ஒரு இந்தியா, இவ்வளோ தான் நம்மளால் ரீச் பண்ண முடியுது. ஈரான்லேருந்து வருது, கொரியாலேருந்து வருது, இந்த கண்ட்ரி எங்கே இருக்குன்னே தெரியாதாவும் அவங்க படங்கள்லாம் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிமாக நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்னு இருந்தது. இப்போவும் முடியல, பட் இருந்தாலும் அதை நீங்கள் செஞ்சதில் எனக்கு பெரிய சந்தோஷம். தொடர்ந்து செய்யுங்க. தேங்க்ஸ், வாழ்த்துக்கள். வினோத் நீங்கள் தான் அப்படியே வரணும். வசதியாக இருக்குமேன்னு பார்த்தேன். ஒரு மயான அமைதி இல்லை தமிழ் வருவார்னு எதிர்பார்த்தேன், சரியா வரல. அவர் வந்து அவர் மேலே ஒரு பொறாமையும் சந்தோஷம் கலந்து இருந்தது. எனக்கு அந்த படம் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. லப்பர் பந்து சொல்கிறேன். விஜயகாந்த் சார் எனக்கு பிடிச்ச ஆள் இப்படி காட்டி பண்ணிட்டார். அப்புறம் அந்த நேம் எல்லாமே அதான் அந்த மாதிரி எப்படி அது பண்ண அப்படின்னு ஒரு மாதிரி இப்போ சந்தோஷம் கலந்து பொறாமையாக அவர் பார்க்கணும்னு தோணுச்சு. குமாரராஜா சார் கிட்ட ஒரு கேட்கணும்னு தோணுச்சு. மேபி இங்கே இருக்க ஒரு தெறிக்கு ஒரு கமர்ஷியல் படம் பண்ணா ஆக்ஷனோட கம்ப்ளீட்டாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட ஆமாம் அவர் டைலாக் அந்த அவர் மாஸ் டைலாக் எதுனா எப்படி இருக்கும், ஜாங்கோ மாதிரி ஒரு படத்தை பண்ணா எப்படி இருக்கும், அவர் வச்சுக்கிட்டு ஒரு ஆக்ஷனோட பண்ணா எப்படி இருக்கும். அவர் குமாரராஜா நண்பருங்கிறதுனால
அவர் எடுத்த 2 படமுமே அவர் வந்து அது உண்மையாகவே அது கமர்ஷியல் படம் அப்படின்னு நம்பி தான் அவர் எடுத்தார். அவர் வந்து அதை ஒரு பேரலல் ஃபிலிம் அப்படிலாம் நினச்சி எடுக்கல. அவர் அது உண்மையாகவே அது நல்லா இருக்கும்னு நினச்சி தான் எடுத்தது. கமர்ஷியல் படம் எடுத்து சூப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது பேரலல் படம் எப்படி இருக்கு வச்சு பாருங்க. தெரியல, அவர் மேலே சும்மா ஒரு தோணும் கிரேஸியாக அப்படி எப்படி இருந்தால் எப்படி இருக்கும், பண்ணாதான் எப்படி இருக்கும், மாஸ் டயலாக் கமர்ஷியலாக மசால் பச்சி டயலாக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சும்மா கிரேஸியாக யோசிச்சுட்டு இருப்பேன். எனக்கு வினோத் அவர்கிட்ட தான் கேட்கணுன்ட்டு. ஜென்ரலாக இது இப்போ நீங்கள் அனிமல்ஸ் வச்சுலாம் சீன்ஸ் கன்சீவ் பண்ணுறீங்களா, அதுக்கான தைரியம் எப்படி வருது உங்களுக்கு அப்படின்ட்டு கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா மனிதர்கள் வச்சு சீன்ஸ் கன்சீவ் பண்ணுறதுக்கே நமக்கு தடைகளாக தோணுது, இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி மணிகண்டன் ஃப்ரெண்டு தான். இல்லை நான் அவரை சொல்லல, நான் ஜென்ரலாக நான் சூழலாக சொல்கிறேன். எனக்கு மனிதர்கள் அயர்ந்து விடுவது அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அதில் எனக்கு அது நீடு தான். வந்து இப்போ எக்ஸாம்பிள் மாடு சீன் சொல்லணும்னா அது சிவகங்கையில் இருக்குது. நாங்கள் வந்து சத்திரவேலாப்பட்டி பக்கத்தில் ஒரு இடத்துல ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்ரு. அதை இங்கே கூட்டியாந்து நிறுத்தி இந்த சீனை இதுக்கு தகுந்த மாதிரி கம்போஸ் பண்ணுறாங்க. அதோட சைக்காலஜி என்ன சொல்கிறாங்கன்னா, அது வெறிக்காமல் இருக்குன்னா முட்டை வராமல் இருக்கும். வெறிக்காமல் இருக்கும்னா முதல்ல அந்த இடத்தோட ஸ்மெல்லுக்கு அது குழக்கணும் அப்படின்றான். அப்போ அது அங்கேருந்து கூட்டியாந்து நம்ம இங்கே வந்து ஸ்டே பண்ண வச்சு, இப்போ அந்த ஃபேமிலியும் கூட்டியாந்து புது ஆள் யாரும் பார்த்துடக்கூடாது. பார்த்துச்சுன்னா என்ன எங்கேயும் கூட்டியாந்து விட்டாங்க, ஃபேமிலியும் கூட்டியாந்து வச்சு அந்த ஸ்மெல்லில் பழகடிக்கிறது, அங்கே புழங்க விடுறது இல்லை. இதோட ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அது ஒரு கட்டத்துக்கு மீறி அந்த இடத்த நம்பி இந்த இடத்துல நம்மளுக்கு ஒன்றுமே ஆகாது, அந்த இடத்துல எனக்கு நான் ராஜா அப்படின்னு ஒரு இடத்துக்கு வரும்போது அதை பண்ண வைக்கிறதுல அந்த ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருக்குது. சேவலுக்கும் அதே மாதிரி தான். சேவல் வந்து இமேஜினே பண்ண முடியாது. அது வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல நீங்கள் சேவல் கூவுறதை பார்த்தீங்கனாலே ஒரு இடத்துல கூவும், இன்னொரு இடத்துல அதுக்கு ரிப்ளை வரலைன்னா அது பயந்துடும். இந்த படத்தில் நாங்கள் 2 சேவல் வச்சுருந்தோம். அது போகும்போது இன்னொரு சேவலும் கூவும், நான் இருக்கேன், நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்ற மாதிரி கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் படத்தோட கிளைமேக்ஸ் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சேவலெல்லாம் வந்தோடனே ஒவ்வொன்றும் கத்திக்கிட்டே இருக்கும், ஒவ்வொன்றும் அப்படியே பேக்கில் கத்திக்கிட்டே இருக்கும். இது ரியலாக அது கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது நம்ம இருக்காங்க, பக்கத்தில் இருக்காங்க, தூரத்தில் சவுண்டு கேட்குது இப்படின்னு. ஆப்போசிட்டில் அது கத்தி சவுண்டு வரலைன்னா இது பயப்பட ஆரம்பிச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது ஒரு சேலஞ்சாகவும் இருக்குது. அது ஒரு மாதிரி கனெக்ட் ஆகுது. நம்ம இன்னும் டீப்பாகவே யோசிக்க வைக்கிறது இல்லை. ஆமாம், பயங்கர எஃபெக்டிவாக இருக்குது. அது இமேஜரியாகவே ஃபஸ்ட்டு காமிக்கும் போதே அந்த கால் கட்டி இருக்கிறது, டக்குன்னு இவ்வளோ காமிக்கிறது இமேஜரியாகவே நிறையா கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். தீமேட்டிக்காக நிறையா. இப்போ அந்த சீன் இருக்குல்ல, வெளியே ஓடி போகுதுல்ல, அந்த நேரம் சேவலை கத்த விடாமல் அதுக்கு கம்யூனிகேஷனே கிடையாது. ரொம்ப நேரம் கழிச்சு வெளியேருந்து கத்த விட்டு உடனே அது வெளியே ஓடுது. அதை அப்படியே நாங்கள் கேப்சர் பண்ணிக்கிட்டோம். இப்படி இதில் அப்படி வர நீங்க மாறி இல்ல. ஐம் ஷூர் இருந்திருந்தா he would also had a lot to say about it. இல்லை, எனக்கு சார்கிட்ட ஒன்று கேட்கலாம். இல்லை, எனக்கு ஜெய்பீமில் படம் ஃபுல்லாக அந்த லைஃபோட சேர்ந்துருக்கு, மொமெண்ட்டாக இருக்குது. அது ஆர்கானிக்காக பயங்கரமான இதாக இருந்தது. எனக்கு அவள் சொல்லுவா, நான் போராடி தோத்துக்கிறேன்னு சொல்லிக்கிறேன், காசு வேணாம் அப்படின்னு சொல்லுவா. ஒரு மாதிரி இதாகிடுச்சு எனக்கு அந்த அந்த டைலாக். அப்புறம் ஜஸ்ட் லைக் ஒரு மாஸ்னா அப்படி ஒரு மாசாக இருந்தது. அந்த பொம்பளை வீட்டில் விட்டு வண்டியில் கூட்டு விட்டு சொல்லி கட் பண்ணால் நடந்து வரும், பின்னாடி பார்த்தா அந்த ஜீப் நடந்து பின்னாடியே வரும். இந்த மாதிரி மொமெண்ட்டாக அந்த ஆர்கானிக் அப்படியே இருந்துகிட்டே இந்த எண்டு வரைக்கும். அப்புறம் 5 குடும்பம் இல்லை ஆச்சு, 5 உரைகள் 2 மாங்காய் 2 40 மாங்காய் ஏதோ சம்திங் மாங்கான மனுஷங்கன்னு சொல்லி. எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு வேட்டையில் கொஞ்சம் ஏதோ மிஸ் ஆன மாதிரி ஒரு மேபி மிஸ் ஆன ரைட்டிங்கில் இல்லை. எனக்கு மேபி நான் விமர்சனம் சொல்ல, எனக்கு அது மாதிரி ஏதாவது எடிட்டிங்கில் தூக்கிட்டீங்களா, இல்லாட்டா அரசியல் ரீதியாக பிரச்சனை வரும்னு தூக்கிட்டீங்களா ஏதாவது? இப்போது ரஜினி சார் மாதிரி வச்சு பண்ணும்போது சில விஷயங்கள் பண்ணக்கூடாது, பண்ணலாம் அப்படின்னு அதில் ஏதாவது உங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆனீங்களா அந்த மாதிரி பண்ணுறதில்ல அப்படின்னு கேட்குறேன். பண்ணி ஏதாவது எடிட்டிங்கில் போயிடுச்சா? ஆப்வியஸ்லி அது நடக்க தான் செய்யும்னு சொல்லுவாங்க. ஆப்வியஸ்லி நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நினைக்கிற ஒரு படத்தை எடுக்கிற சூழல் இங்கே கிடையவே கிடையாது. சும்மா நான் சொல்கிறேனே, இப்போ வந்து சென்சார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, சென்சார் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கெல்லாம் கடுமையாக இருக்கும். எனக்கு இல்லை சார், எனக்கு அது பிளட்டு தான் கண்ட்ரோல். ஒன்று பிளட்டை கம்மி பண்ணுவாங்க, இல்லை இதை தூக்கிடுவாங்க. எங்களுக்கு வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்சாரில் இப்போ படம் ஓடின அதே அளவுக்கு விவாதிச்சுட்டு இருப்பாங்க. நாங்கள் வெளில நின்றுருப்போம். வழக்கமாக மற்ற படத்தெல்லாம் 15 நிமிஷம் 20 நிமிஷத்தை கூப்பிட்டுருவாங்க. எனக்கெல்லாம் படம் முடிஞ்சு நாங்கள் அது 1.5-2 மணி நேரம்லாம் உட்காந்துருப்போம். உள்ளே வர அவ்வளோ டிஸ்கஷன் உள்ளே போயிட்டுருக்கோம். அப்படி என்ன டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம தப்பாக, அதாவது ரொம்ப சிக்கலாக இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த வேட்டையனில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன்.
காம்ப்ரமைஸ்ன்றதுக்கான இடத்துக்கு சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் வந்து முஸ்லீம்னா தீவிரவாதி, சர்தாஜர்னா ஜோக்கர், வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்னு ஒரு டைலாக்னு வச்சுக்கோங்களேன். இல்லை முஸ்லீம் மியூட்டு, சர்தார்ஜி மியூட்டு. நான் வந்து கேட்குறேன், எதுக்காக இதுக்கு மியூட்டு கொடுக்குறீங்க? மியூட்டு இல்லை, மாற்ற சொல்கிறாங்க. நான் ஏன் மாற்ற சொல்கிறேன், இல்லை முஸ்லீம்னா தீவிரவாதி அப்படின்னா அவங்கள பிராண்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நீங்கள் யாருக்கு வேணாலும் தெரியும் டைலாக் பார்க்குறப்போ நம்ம வந்து அப்படி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பர்பஸில் அதை சொல்கிறோம். ஆனால் சென்சாரில் உல்டாவா அதில் இருக்கிற மெம்பர்ஸ் உல்டாவா சொல்கிறாங்க, அது வந்து பிராண்ட் பண்ணுறதா ஆகுது அப்படின்னு. உங்க புரிதல் தான் எனக்கும். நானும் வேண்டாம் தான் சொல்றேன். நான் வந்து அதை ஆர்கியூ பண்றேன். இல்ல அது நீங்க சொல்ற அப்படி இல்ல, அது வந்து தப்பா இருக்கு நீங்க சொல்றதுதான். நான் வந்து உண்மையாவே வந்து அதை பாக்குற யாருக்குமே கண்டிப்பா முஸ்லீம்கள் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நான் அவங்க சார்பா தான் பேசுறேன். சர்தார்ஜினா ஜோக்கர் அப்படின்றது சர்தார்ஜிஸ் எல்லாம் பாதிக்கும்னு. இது சர்தார்ஜி பாப்பாரானே எனக்கு தெரியல. பட் அப்படி பார்த்தாலுமே கூட இது தப்பா இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா அவங்க கொடுக்குற பதில் என்னவா இருக்குன்னா, இல்ல பெரியவங்களுக்கு நீங்க சொல்றது புரியும், சின்ன பசங்க அவங்களால உணர்வு வெளிப்படுத்த முடியாதுல்ல, அவங்க தங்களை தப்பு. இப்போ இது வந்து முழுக்க முழுக்க பாலிடிக்ஸ் ரிலேட்டடானது. நம்ம வேற ஏதோ பேசுறோம், சுத்தி சுத்தி பேசிருக்கோம். இது நேரடியா அரசியல், சரிங்களா? இப்போ இது வந்து ஜெய்பீம்ல எனக்கு வேற விதமா இருந்தது. முதல் சீன்ல அந்த பிரச்சனை இருந்தது. ஃபர்ஸ்ட் சீன் கேஸ்ட் ரிலேட்டடா சொல்லி எடுக்கிறது அப்படின்னு. ஆனா அதுல ஒரு மெம்பர்ஸ் சரியா இருந்தாங்க, அதனால எனக்கு வந்து அது வெளியில வந்துச்சு. ஒருவேளை மெம்பர்ஸ் பிரச்சனையா இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இது வந்து வந்திருக்காது. இப்போ இதுல காம்ப்ரமைஸ் நான் பண்றேன்னா இல்லையான்றதே இல்லை. இங்க சூழல் வந்து என்ன மாதிரியா இருக்குங்கிறத பொறுத்து தான் அது நடக்கும். அந்த டைம்ல நம்மளை யாரும் கவனிக்கல, அதனால வந்து அது இதுவாயிருச்சு. இப்போ அந்த படம் வந்த பிறகு நிறைய கவனிப்பு. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஸ்ல ஆல்டர்னேட் ஐடியா, நான் சொல்ற ஐடியாலஜிக்கு ஆப்போசிட் ஐடியாலஜி இருக்கிறவங்க மெம்பர்ஸா வந்து உட்காடுறாங்க. அவங்க இது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு வர்றப்ப அதுலேயே பாதி போயிடும். இப்போ அது ஏன் போச்சு என்ன போச்சுன்னு போட்டிங்கன்னா அது தனி டாப்பிக்கா ஓட ஆரம்பிக்கும். ஸோ இங்க நாம நினைச்ச படத்தை அப்படியே எடுக்கிற சூழல் இல்லைன்னு நான் நம்புறேன். இப்போ நீங்க இப்போ ரஜினி சாருக்கு நீங்க ஸ்கிரிப்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகாராஜா மாதிரி நீங்க பண்ணீங்களான்னு நான் உங்ககிட்ட வைக்கவே முடியாது. ஏன்னா நீங்க பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும், அனுபவத்தின் அடிப்படையில். நீங்க பேசுற விஷயங்கள் எவ்வளவு லார்ஜரா போகுதுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த லார்ஜரா போற ஒரு விஷயத்துக்காக நீங்க ரெண்டு விஷயத்த கம்மி பண்ணிக்கிட்டா தப்பு இல்லைன்றது என்னோட ஸ்டாண்ட். இப்போ நம்ம இன்னைக்கு வந்து தலித் இஷ்யூஸை ரொம்ப ஓப்பனா பேச முடியுது, எடுக்க முடியுது. அது ரஞ்சித்தும் மாரியும் அவங்க பேசி ரஞ்சித் பண்ணதனுடைய விளைவுல தான் நான் இன்னைக்கு அதை ஈஸியா பண்ண முடியுது. அதுல ரஞ்சித்துக்கு இருந்த நெருக்கடியில அவர் என்ன தவறுனாருன்னு எனக்கு தெரியாது. நான் அதனால அந்த அளவுகளுக்குள்ள அதை நிற்க வரும்ல, அதுவே பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஜெய்பீம் அளவுக்கான இன்டென்ஸ் வந்து வேட்டையின்ல இருக்காது, இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இருக்கக்கூடாதுன்னு இல்லை, இருக்க முடியாது. கமல் சார் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அவர்கிட்ட வெறும் விண்ணப்பம் வச்சுக்கணும்னு தோணுது. ப்ளீஸ். என்னன்னா எனக்கு நம்ம ஜென்ரலாக பார்க்குற வார் ஃபிலிம்ஸ் எல்லாமே இந்த வாரை க்ளோரிஃபை பண்ணுறது, அதில் இருக்க ஹீரோயிசம் சொல்கிற படங்களாகவே இருக்குது. ஏன்னா சாரோட பார்வை ரொம்ப ஆழமானது. ஸோ அதனால் அந்த வார் கிரைம்ஸ் பற்றின ஒரு படம் ஒருவேளை இயல்பாகவே உங்களுக்கு அது அமைஞ்சதுன்னா நீங்கள் எடுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. இருக்கு, ஒரு இலங்கை வார் சம்பந்தமான ஒரு கதை பண்ணணுன்றது இருக்கு, ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்கு. ஆனா இந்த திருப்பி நம்ம சூழல்ல பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல. அமையும்னு நான் நம்புறேன். நீங்க ஒரு நெகோசியேஷன் பண்ணுங்க. இல்ல பண்ணா அந்த நெகோசியேஷன் என்னன்னா வந்து இன்டர்நேஷனல் படமா தான் இருக்கும், தியேட்டருக்கான படமா, இன்டர்நேஷனல் படமா போடலாம். அங்க காம்ப்ரமைஸ் பண்ணாம பண்றதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு. ஏன்னா சென்சார் வேண்டாம், சென்சார் இல்லாம நீங்க பண்ண முடியும். சென்சார் வச்சுட்டு நீங்க வார் படம் பண்றது கஷ்டம். பண்ணா குளோரிஃபைடு படங்கள் தான் இங்க சாத்தியம். நான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கூப்பிட்டோன்னே எனக்கு தோணும் இது உடம்புல அதெல்லாம் இருந்துச்சு. நான் வந்து நீ சொல்லி முடிச்சுன்னு எனக்கு ஒன்று தோணுச்சு, கொட்டுக்காவி சக்ஸஸ் ஆன படம்ன்றத நான் லைட்டாக பேசலை. எனக்கு அது பிஸ்னஸாக கிரிட்டிக்கலாக நாங்கள் நினச்ச ஆடியன்ஸை தாண்டி போன படமும் பெரிய ரீச் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அது சொல்லணுன்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். எனக்கு அது சொல்லிட்டேன், அது அப்போ இருந்து சொல்லிட்டேன். ஏன்னா அது ஒரு கட்டத்தில் ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆயிடக்கூடாதுல்ல. இல்ல கண்டிப்பாங்க. எனக்கு இந்த வருஷத்துல யாராவது உங்களுக்கு ரொம்ப நீங்க ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு 3 படங்கள் சொல்லுங்க அப்படின்னா அதுல கொட்டுக்காளி ஒன்னாக இருக்கும்ன்றதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலயும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன், தயவு செய்து பாருங்க, தனியா பாருங்க, முடிஞ்ச வரைக்கும் வல்னரபிளா பாருங்க அப்படின்றது தான். ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாருமே வந்து அவ்வளோ ஹாப்பி இந்த படம் எடுத்தது. அதை இங்கே வந்து பறைசாட்ட வேண்டியிருக்கு. ஏன்னா அப்போ தான் அடுத்து பண்ணுறவங்க
தைரியமாக பண்ணுவாங்க. அதுக்காக தான் சார். கண்டிப்பா. கண்டிப்பாக. மேற்கொண்டு உங்களுடைய இவர் சொல்ற மாரி உங்களுடைய பெர்சன்டேஜஸ்லாம் இன்னும் உயர்ந்துகிட்டே இருக்கணும். உங்களுடைய நெகோசியேஷன்ஸ்ல இன்னமும் உங்களுடைய பங்கு இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு கூட்டு முயற்சி. அந்த தான். கூட்டு முயற்சியில எல்லாருக்குமே பங்கு இருக்கு. உங்களுக்கு இருக்கு. டன். ஒவ்வொருத்தருக்குமான எலமெண்ட். ஸோ எல்லா எலமெண்ட்டும் சேர்ந்து வர்றப்ப தான் ஏன்னா நம்ம சேஞ்சஸை பேசுகிறோம். அந்த சேஞ்சஸை நோக்கி நகரத்துக்கான கூட்டு முயற்சி இங்கே ரொம்ப குறைவாக இருக்கு. அந்த கூட்டு முயற்சிக்கான ஸ்டெப்ஸ் தான் ஆக்சுவலி இப்போ நம்ம ஓரளவு நல்லா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் இப்போ இந்த மாதிரியான கான்வர்சேஷன் கூட கஷ்டம். உங்களுக்கு படங்களும் இருக்காது, கான்வர்ஸும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான வாய்ப்பாக தான் கருதுறோம். நன்றி. மேற்கொண்டு இன்னும் இந்த மாதிரி பல உரையாடல்கள் வருங்காலத்துல வரக்கூடிய வருஷங்கள்லயும் நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் வந்து மீட் பண்ணதுக்கு உட்கார்ந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.